அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரையினுடைய 163 மற்றும் 164வது தமிழ்கூடல் நிகழ்வு இது. ஏபிடி துரைராஜ் மேல்நிலைப் பள்ளியுடன் இணைந்து நடத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த தமிழ்கூடல் நிகழ்வு வே தில்லைநாயகத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்த சிறப்பு தமிழ்கூடல் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த தமிழ்கூடல் நிகழ்விற்கு தலைமை தாங்கி வழி நடத்துகின்ற உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். தமிழ்கூடல் உரை வழங்கி சிறப்பிக்க திரு க அரிகரவேலன் ஐயா அவர்கள் வே தில்லைநாயகத்தின் நூலக தமிழ் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். தமிழ் ஆய்விற்கான நுண்ணறிவு கருவிகள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி சிறப்பிக்க பேராசிரியர் ஆதி ஸ்ரீமுருகன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஏபிடி துரைராஜ் மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்று மகிழ்கிறேன். அம்பிகா கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளையும் ஆசிரிய பெருமக்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இலக்கு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் சான்றோர் உங்கள் அத்துணை பேரையும் அது மாதிரி தமிழ் அறிஞர்களையும் ஆர்வலர்களையும் கவிஞர்களையும் வரவேற்று அமைகிறேன். இந்த நிகழ்வு வே தில்லைநாயகம் ஐயா அவர்களை பற்றியதாக அமைகிறது. அவர்களுடைய நூற்றாண்டினை முன்னிட்டும் ஜூன் 10ஆம் நாள் அவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது. அதன் நினைவாகவும் இந்த நிகழ்வு அமைகிறது. தமிழக நூலகத்துறையினுடைய முன்னோடியாகவும் பொது கல்வித்துறையினுடைய இயக்க முதல் நூலகருமான வே தில்லைநாயகம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் பிறந்தவர். சென்னை பல்கலையில் நூலக அறிவியல், நாக்பூர் பல்கலையில் பொருளியல் முதுகலை, மதுரை தியாகராஜர் கல்லூரியில் கல்வி இளங்கலை, டெல்லி பல்கலையில் நூலகவியல் முதுகலை முடித்தவர். அண்ணாமலை பல்கலையில் பிரான்சு ஜெர்மனி மொழிகளையும், மதுரை காமராஜர் பல்கலையில் ஜோதிடமும் பயின்றவர். மாணவ பருவத்திலேயே நூலகத்துறையில் மீது அதிக நாட்டம் கொண்டவர். 1949 அரசு உதவியுடன் நூலக பயிற்சி பெற்ற இவர் பொது கல்வித்துறை இயக்க முதல் நூலகராக நியமிக்கப்பட்டவர். 1963 கன்னிமரா பொது நூலகத்தின் நூலகராகவும் இருந்தார். 1972 தமிழக அரசு பொது நூலகத்துறையின் முதல் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் ஐயா அவர்கள். அந்த தில்லைநாயகம் ஐயா அவர்கள் நூலகத்துறைக்கு ஒரு பெரும் பங்களிப்பு செய்துள்ளார். நூலகத்துறை இவரது தலைமையில் மிகச்சிறப்பாக இயங்கியது என்று சொல்லலாம். மாபெரும் வளர்ச்சி கண்டது. நூலகத்துறை இயக்குனராக தொடர்ந்து 10 ஆண்டுகள் பதவி வகித்தவர். அது மாதிரி 10 ஆண்டுகளவும் தமிழக நூலக இயக்கத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பதவி வகித்த அந்த 10 ஆண்டு காலத்தையும் தமிழில் வேதியம் 1008 உட்பட 25 நூல்களை எழுதியுள்ளார். விரிவாக ஆராய்ந்து அறிந்து எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஐயா அவர்கள். இந்தி, மராத்தி, கன்னடம், மலையாளத்தில் இவரது படைப்புகள் மொழியாக்கம் செய்யப்பட்டன. பல பல்கலைக்கழகங்களில் நிர்வாக உறுப்பினராக இருந்துள்ளார். தமிழக பொது நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர். அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்வு அமைவதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நிகழ்வில் தலைமையுரை ஆற்றி சிறப்பிக்க உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெருமதிப்பிற்குரிய கல்வியாளர்,
ஹரிஹர வேலன் அவர்களே, மேனாள் பேராசிரியர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஆதிஸ்ரீ முருகன் அவர்களே, உலகத்தமிழ்ச் சங்கத்தை சார்ந்த ஆய்வு வழமையர் முனைவர் ஜான்சி ராணி, முனைவர் சோமசுந்தரி அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற மதுரை உலகத்தமிழ்ச் சங்கத்தினுடைய கல்வியால் உறுப்பினரான கவிஞர் ரவி அவர்களே மற்றும் சான்றோர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்களை எல்லோரையும் இன்றைய காலை பொழுதில் உலகத்தமிழ்ச் சங்க இந்த கூடத்தில் கண்டு பேசுவதில் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், திரு ஹரிஹர வேலன் வந்த பொழுதே சொன்னார், மதுரைக்கு தொடர்ந்து வருவதில்லையே, உங்களை இணையத்தில் தானே நாங்கள் அவ்வப்போது சந்திப்போம், நீங்கள் இன்று வந்திருக்கிறீர்களே என்று ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார். நான் கூட சொன்னேன், அது மாதிரி வாய்ப்பு அமைந்து விட்டது. எனக்கு கலைஞன் பதிப்பகத்திலிருந்து திரு மாசிலாமணி ஐயா அவனுடைய திருமகன் நந்தன் மாசிலாமணி அவர்கள் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பே என்னை அழைத்து நூலகத் தந்தை தில்லைநாயகத்தை தமிழகம் நினைவு கூற வேண்டும், இது எங்களுடைய கடமை, அதை யார் முன்னெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால் அகரம் தொடங்கி அருளிலிருந்து தொடங்குங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டதனுடைய விளைவு, நான் உடனே இவ்வளவு தாமதமாக சொல்லுகிறீர்களே, வாரந்தோறும் உலகத்தமிழ்ச் சங்கத்தில் தமிழ்கூடல் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம், அதில் நாங்கள் உடனே சேர்ப்பதற்கு நாங்கள் செய்கிறோம் என்று தான் சொன்னேன். இந்த கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும், எடுத்தது கண்டனர், அவர் ராமர் எப்போ வில்ல கையில் வச்சார்னே தெரியாது, வில்லு எப்போ உடஞ்சதுன்னு தெரியாதுன்னுவாங்க, இற்றது கேட்டனர்னுவார். அந்த வேகத்தில் எங்கள் ஆய்வு வழமையர் திருமதி சோமசுந்தரி அவர்களிடம் நான் தெரிவித்தேன். உடனே ஒரு 10 பொழிவாளர்கள் பெயர் பட்டியலையும் திரு நந்தன் எனக்கு அனுப்பியிருந்தார். நான் உடனே சொன்னேன், ஹரிஹர வேலன் அவர்களை நாம் அழைப்போம், அவர் எனக்கும் அவருக்கும் நேரடியாக அறிமுகம் இல்லை என்றாலும் முகநூலில் அவர் தொடர்ந்து எழுதி வருகிற பல குறிப்புகளுக்கு நான் படித்து படித்து சுவைத்து நுகர்ந்தவன் என்ற முறையில் ஒரு சிறந்த கல்வியாளர், நுட்பமானவரை நாம் அழைப்போம். அதே போல பேராசிரியர் ஸ்ரீமுருகன் அவர்களையும் அழைக்க விரும்புகிறேன் என்று சோமசுந்தரி சொன்ன பொழுது, மிக அருமையாக இதை நீங்கள் கட்டமைத்து விடுங்கள் என்று தான் நான் அவர்களிடம் சொன்னேன். அதுவும் குறிப்பாக இன்றைய கூட்டத்தில் பள்ளி மாணவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு இவர்களையெல்லாம் காட்டிலும் இந்த பள்ளி மாணவர்களுக்குத்தான் இந்த நிகழ்ச்சி ஒரு பசுவருத்த ஆணி போல் பதியப் போகிறது. காரணம், ஏதோ இவர்கள் இன்று பேசிவிட்டார்கள் என்று நாம் நினைக்கலாம், ஆனால் அவர்களுடைய நெஞ்ச ஓரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் நூலகத் தந்தை தில்லைநாயகத்தினுடைய பெயர் இன்று பதிவேடுகிறது. இவர்கள் இந்த வகுப்பில் உங்களுக்கு இந்த பெயர் பதிவானவுடன் ஒரு 20-30 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எல்லோரும் கற்று சான்றோர்களாய் அமைச்சர்களாகவோ வழக்கறிஞர்களாகவோ இந்திய ஆட்சி பணி அதிகாரிகளாகவோ பெரிய நிலையில் வரும்பொழுது நீங்கள் சொல்லலாம், நான் பள்ளியில் படிக்கும் பொழுது திரு ஹரிஹர வேலன் அவர்கள் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன், உலகத்தமிழ்ச் சங்க கூடத்தில் நான் இருந்து கேட்டவன் என்று நீங்கள் பெருமிதமாக சொல்வீர்கள். காரணம், இன்றைக்கு நம்மளுடைய விருதுநகருடைய ஆட்சியர் திரு ஜெயசீலன் அவர்கள் என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்லி தெரியுமா சொல்வார், நான் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கடமைப்பட்டவன் என்பார். நான் எப்படி என்று கேட்டேன்.
நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுது தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய பேச்சு போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றவன். அது என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சான்றுதான் என்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை என்றால் எனக்கு நன்கு தெரியும் என்று அவர் சொல்வார். அதே போலத்தான் தில்லைநாயகம் அவர்கள் சோமசுந்தரி சொன்னது போல எவ்வளவு பெரிய ஆளுமை என்றால், பெருந்தலைவர் காமராஜர் முதற்கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைவரும் போற்றிய ஒரு பெருந்தகையாளர். இந்த நூலகம் என்பதே ஒரு பெரிய செய்கை. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், நான் பள்ளியில் படிக்கும் பொழுது நூலக வகுப்பு என்று ஒரு வகுப்பே எங்களுக்கு எடுத்தார்கள். இந்த நூலகம் என்பது ஒரு கலை என்று சொல்வதா, இல்லை அதை ஒரு அறிவியலாகவே இப்பொழுது வளர்த்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் சொன்னால் திகைப்படைவீர்கள். எந்த நாட்டிலும் 24 மணி நேரம் ஒரு நூலகத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு 12 மணி நேரம் 16 மணி நேரம் இவ்வளவுதான் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய மேனாள் செயலாளரும் இந்த உலகத்தமிழ் சங்கத்தினுடைய கட்டுமானத்தை தன்னுடைய தலைமையில் மிக அருமையாக இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்தான் மேனாள் அரசு செயலாளர் முனைவர் ராஜாராம் அவர்கள். அவர் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றிய அந்த பெருவிதத்தில் என்னிடம் பலமுறை தில்லைநாயகத்தினுடைய சிறப்புகளை அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தந்தையாரும் தில்லைநாயகம் ஐயா அவர்களும் நெருங்கி பழகிய தோழமைகள் என்று சொன்னால் மிகையாகாது. தாய்வான் நாட்டுக்கு நாங்கள் சென்றிருந்த பொழுது அங்கிருந்த ஒரு நண்பர் எங்களை ஒரு நூலகத்திற்கு அழைத்து சென்றார். அந்த நூலகம் 24 மணி நேரமும் இயங்குகின்ற நூலகம் என்று அதை எங்களுக்கு அறிமுகம் செய்து காட்டினார். அந்த நூலகத்திலேயே பலர் வந்து இருந்தார்கள், அமர்ந்து படித்து கொண்டிருந்தார்கள். சில பேர் அமர்ந்தபடியே தூங்கி கொண்டிருந்தார்கள். அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் சொன்னது இந்த நூலகம் 24 மணி நேரமும் இயங்கும் என்று. அந்த நூலகத்தை பார்த்த பொழுதுதான் திரு ராஜாராம் என்னிடம் தெரிவித்தார், தில்லைநாயகம் அவர்களுடைய கனவு இங்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது அருள் என்று சொன்னார். நண்பர்களே, இந்த நூல்களை அடுக்குவது என்பதும் அதற்கு ஏற்ற தரம் பிரித்து அதனை வகைப்படுத்துவது என்பதும் ஒரு மாபெரும் கலையாகவும் அறிவியலாகவும் வளர்ந்திருக்கிறது. அண்மையில் நாங்கள் ஐயன் திருவள்ளுவருடைய திருவுருவச் சிலையுடைய வெள்ளி விழா டிசம்பர் திங்களில் குமரிக்கடலில் நாங்கள் தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தும் பொழுது, அப்பொழுது நாங்கள் ஒரு 1000 திருக்குறள் நூல்களை அணி செய்து வைத்திருந்தோம். அதை நுணுகி பார்த்த ஒரு செயலாளர் என்னிடம் தெரிவித்தார், ஒரு அரசு உயர் அலுவலர், இது சரியாக நீங்கள் வகைப்படுத்தவில்லை, இதை இன்னும் நுட்பமாக நீங்கள் வகைப்படுத்தலாம். நீங்கள் என்ன நினைத்திருக்கிறீர்கள் என்றால் பெரிய புத்தகம் சின்ன புத்தகம் என்றுதான் நீங்கள் அதை வகைப்படுத்துகிறீர்களே தவிர இட் இஸ் அ சயின்ஸ் ஆகிவிட்டது. இதை நீங்கள் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வேறு ஒரு நண்பரை நான் அண்மையில் சந்தித்த பொழுது அவர் என்னிடம் என்ன தெரிவித்தார் என்றால், புத்தகம் விற்பது கூட சந்தைப்படுத்துவது கூட இன்றைக்கு இந்த விளம்பர உலகத்தில் ஒரு சொல்லாக்கம் உள்ளது, பிராண்டிங் என்பார்கள். அந்த மாதிரி புத்தகம் விற்பனை என்பதும் ஒரு பிராண்டிங் என்று அவர் சொல்லும் பொழுது நான் உண்மையாகவே பெருமிதப்பட்டேன். அம்மாதிரி தில்லைநாயகம் ஐயா அவருடைய புகழ் செழித்த புகழ். நீங்கள் எல்லோரும் சென்னை அண்ணா நூலகத்திற்கு கோட்டூர்புரத்திற்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் முகப்பிலேயே ஒரு ஆள் உயர அருமையான வண்ணப்படத்துடன் தில்லைநாயகத்தினுடைய படம் அணி செய்து கொண்டிருக்கும். அங்கு மாலை மரியாதை எல்லாம் இருக்காது.
அருமையான ஒரு படம் அணி செய்து கொண்டிருக்கும். நான் கூட அடுத்த வாரம் சென்னையில் இருக்கிற பொழுதே தில்லைநாயகம் அவர்களுடைய ஒரு அருமையான ஒளிப்படத்தை ஜான்சிக்கும் சோமசுந்தரிக்கும் அனுப்பி வைக்கிறேன். நீங்களும் உலகத்தமிழ் சங்கத்தில் அவருடைய நூற்றாண்டின் நினைவாக அவருடைய ஒரு படத்தை மிக அருமையாக அணி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இன்றைக்கே கூட நாம் அந்த படத்தை வைத்திருக்க வேண்டும். அவர் படம் அருகில் இல்லை என்றாலும் அவருடைய கருத்துக்கள் நமக்கு பாடமாகவே என்றைக்கும் நெஞ்சில் நிலைத்திருக்கும். அவருடைய அருமையான நூல்கள், 20க்கும் மேற்பட்ட நூல்கள், நூலக நினைவுகள், நூலக வரலாறு, எப்படியெல்லாம் ஒரு ஆங்கிலேயர்களிடமே கற்ற அந்த நுண்மான் நுழைபுலத்தால் அவர் தமிழகத்திற்கு நூல் கொடையையும் நூலகத்தினுடைய பட்பான் சிறப்பினையும் நமக்கு அறிமுகப்படுத்தியவர். அவருடைய திருமகனார் அருள்வேலன் கோவையில் உள்ளார். நெகிழ்ந்தார், என்னிடம் நெகிழ்ந்து தெரிவித்தார், நானே வந்திருப்பேன் இந்த நிகழ்ச்சிக்கு. நான் சொன்னேன், வேறு ஒரு நாள் நாங்கள் உங்களை அழைக்கிறோம். இப்பொழுது இந்த வாரம் அரியரவேலன் அவர்கள் தொடங்கட்டும். இந்த நூற்றாண்டு முழுவதும் வாரந்தோறும் திங்கள்தோறும் என்று கூட நாம் வாய்ப்பை கட்டமைத்து கொண்டு தில்லைநாயகத்தை அவர்களை நாம் நினைவு கூறுவோம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். அதே மாதிரி தமிழாய்விற்கான நுண்ணறிவு கருவிகள் என்ற ஒரு அருமையான தலைப்பில், ஏன்னா ஆய்வு உலகமே இப்பொழுது எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று பலர் மருண்டு போயிருக்கின்றார்கள். இந்த மருண்ட நிலையில் எப்படியெல்லாம் நுண்ணாய்வு கருவிகளை கொண்டு இந்த ஆய்வு உலகத்தை இன்னும் மேம்படுத்தலாம் என்ற ஒரு அருமையான தலைப்பில் பேராசிரியர் ஸ்ரீமுருகன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். இனி நானே பேசிக்கொண்டிருப்பதை விட இரு பேராளுமைகள் பேசுவதை செவிமடுப்போம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தில்லைநாயகம் ஐயா குறித்தும் இந்த 2 தலைப்புகள் குறித்தும் ஒரு மிகச்செறிவான அருமையான தலைமையுரை வழங்கி சிறப்பித்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றி. தில்லைநாயகத்தின் நூலக தமிழ் குறித்து உரையாற்றக்கூடிய அரியரவேலன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். சமூக கல்வி செயல்பாட்டாளர், வணிகவியலிலும் நூலக அறிவியலிலும் முதுகலை பட்டமும் கல்வியியலில் இளங்கலை பட்டமும் பெற்றவர். ஆசிரியராக, இதழாளராக, சமூக செயற்பாட்டாளராக பணியாற்றிய இவர் தற்பொழுது மதுரை அபராஜிதா ஃபவுண்டேஷனில் படைப்பாக்கத்துறையின் தலைவராக பணியாற்றுகிறார். அங்கு குழந்தைகளுக்கும் இளையோருக்கும் வாழ்க்கை திறன் கல்வியை வழங்கும் தளித்திறன் திட்டத்திற்கான கலைத்திட்டத்தை வகுத்து அவற்றை 220 காணொளிகளாக உருவாக்கியுள்ளார். அப்பாடங்கள் தமிழ், குஜராத்தி, இந்தி ஆகிய 3 மொழிகளில் 15 மாநிலங்களிலும் 3 ஒன்றிய பரவுகளிலும் 7 கோடி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன. 1992ஆம் ஆண்டு முதல் சமூக பகுப்பாய்வு, பாலின நிகர்நிலை, வாழ்க்கை திறன், கல்வியியல் ஆகிய பொருள்களில் மாணவர்கள், இளைஞர்கள், சமூக பணியாளர்கள், சமூக தலைவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பயிலரங்குகளை வழிநடத்தி வருகிறார். தமிழ் இலக்கிய இதழ்களிலும் ஆய்விதழ்களிலும் தொடர்ந்து எழுதி வரும் இவரது படைப்புகள் உள்ளாட்சி ஓர் அறிமுகம், உலா, வேதி வாழ்வும் சிந்தனையும் ஆகிய நூல்களாகவும் மொழிபெயர்ப்பு கட்டுரைகள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும், அறப்போர் என்னும் நூல்களாகவும் வெளிவந்துள்ளன. இந்து தமிழ் திசை இதழில் வாழ்க்கை திறன்களை பற்றிய எழுதிய வாழ்ந்துபார் என்னும் தொடர் விரைவில் நூலாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையின் முதல் தொழில்புரி இயக்குனர் தில்லைநாயகத்தின் படைப்புகளை தொகுக்கும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். முதல் தலைமுறையாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் இயங்கும் இலக்கு என்னும் அமைப்பின் மேலாண்மை அறங்காவலராக பொறுப்பு வகித்து வருகிறார். ஐயா அவர்கள் இன்றைய தலைப்பில் தில்லைநாயகத்தின் நூலக தமிழ் குறித்து உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நன்றி. வரவேற்பையும் நன்றியையும் வழங்க இருக்கிற முனைவர் சோமசுந்தரி அவர்களே, முனைவர் ஜான்சிராணி அவர்களே, 3 தலைமுறைகளாக முத்தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற எங்கள் மதிப்பிற்குரிய உரைவேந்தரின் பெயரும்
நாவேந்தரின் மகனும் செயல்வேந்தரும் ஆகிய திருமிகு அருள் அவர்களே, அருளுடைய சிறப்பு அவருடைய முகநூலிலே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். தில்லைநாயகம் சில வேலைகளில் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட நான் பள்ளியில் படிக்கிற காலத்தில் நீங்களும் பள்ளியில் படித்து கொண்டிருந்திருப்பீர்கள் போலும். பிரசிடென்சி காலேஜில் நீங்கள் தமிழ் சேர்ந்திருந்த ஆண்டு நான் கல்லூரியிலே தமிழ் படிக்கப் போகிறேன் என்கிற போது சொல்லியிருந்தால், நீ சென்னைக்கு போக வேண்டும், தேவையில்லை, நீ வேறொரு துறையை படி, அதை தமிழிலே சொல் என்று சொல்லி உங்களை உதாரணமாக காட்டியிருந்தார். அதற்கு பின்னர் நீங்களுடைய ஆய்வுக்கு போயிருக்கிற போது சொன்னார், நான் அப்பொழுது உனக்கு சொன்னேன் அல்லவா, இப்பொழுது பார், அருள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். பவானந்தர் 6 நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார் என்கிற பட்டியலை அவருடைய ஆய்விலிருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன் என்று காட்டி மகிழ்ந்திருக்கிறார். இணையத்தில் பார்ப்பதற்கு முன்னரே உங்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் என்பது மகிழ்வானது. அடுத்ததாக பேராசிரியர் ஆதி ஸ்ரீமுருகன் அவர்கள். அவர் எனக்கு பேராசிரியர், எனக்கு முன்னே அமர்ந்திருக்கிற பலருக்கும் பேராசிரியர். 78 வயது, இன்றைக்கும் இளைஞரை போல சுற்றி சுழண்டு கொண்டிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீமுருகன் அவர்கள் என்ற உடனே எனக்கு நினைவுக்கு வருவது, அரங்கநாதனுடைய நூற்றாண்டை ஒட்டி மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே நூலகவியல் துறையில் பல்கலைக்கழக நிதி நல்கையின் அடிப்படையில் ஒரு படம் உருவாக்கப்பட்டது. அதில் நூலகவியலில் எல்லோருக்கும் சிக்கலாக இருக்கக்கூடிய கோலன் கிளாசிஃபிகேஷனை போகிற போக்கில் 3 நிமிடங்களுக்குள் மிக அழகாக அவரை விளக்கியிருந்தார். இப்பொழுதும் கோலன் கிளாசிஃபிகேஷனை எடுத்து வைக்கிற போதெல்லாம் அந்த காட்சியும் அவர் அதை விளக்கிய முறையும், குறிப்பாக பர்சனாலிட்டி, மேட்டர், எனர்ஜி, ஸ்பேஸ் அண்ட் டைம் என்பதை ஒவ்வொரு இழையாக வரிந்து அதற்குள் அவர் விளக்கிய காட்சியும் இன்றைக்கும் அகத்துக்குள் இருக்கிறது. ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பின்னர் ஐயாவை சந்திக்கிறேன். வகுப்பறையிலே அவருடைய மாணவராக நான் அமர்ந்திருந்த போது யூனிவர்சல் டெசிபல் கிளாசிஃபிகேஷன் என்கக்கூடிய டூயியோடைய இதை விளக்கி கொண்டிருக்கிற போது, இதை எடுத்துக்க, இந்த புள்ளியை வச்சுரு, இதை கீழே போட்டுரு, இதை எடுத்துக்க, இந்த புள்ளியை வச்சுரு, இதை கீழே போட்டுரு என்று சொல்லிக்கொண்டே வர, இந்த கீழே போட்டுரு அப்படிங்கிறது எதை விட வேண்டும், எதை நீ பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கும். அப்படி விளக்கிக்கொண்டே போகிற போது ஒரு வரியிலே சொல்லிக்கொண்டு போனார், அரங்கநாதனுடைய எண்கள் சார்ந்த பல சிந்தனைகள் டூயினுடைய இதிலிருந்து எடுக்கப்பட்டவை, அவருடைய கிளாசிஃபிகேஷனிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று சொல்லி கொண்டு போனார். அடுத்த வகுப்பு கோலன் கிளாசிஃபிகேஷனில் அன்றைக்குரிய ஆசிரியர் வரவில்லை, ஐயா வந்து அவரை எடுத்தார்கள். சொல்லுகிற போது இதில் இருக்கக்கூடிய அகர வரிசை முறை கட்டறையில் இருந்து அவர் எடுத்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டு போனார். அவர் 2 வினாடிகள் அது 3 வினாடிகளில் சொல்லி கொண்டு போயிருப்பார். அது என்னுடைய சிந்தனையை கிளற ஆரம்பித்தது. தில்லைநாயகத்தோடு பல வேலைகள் இதை பற்றி விவாதித்திருக்கிறேன். நீங்கள் ரங்கநாதனை புகழ்றீங்க, எங்கள் வாத்தியார் ரங்கநாதனை அங்கேருந்து தான் எடுத்தார், இங்கேருந்து தான் எடுத்துட்டாரு என்று சொல்லி கொண்டிருக்கிறார் என்ற போது, அவர் 10 வகையான கிளாசிஃபிகேஷனை கையில் கொடுத்து ரங்கநாதனையும் சேர்த்து 2 பகுப்புகளையும் தொகுத்து படித்து பார், அப்பொழுதுதான் அது உனக்கு புரியும் என்று சொன்னார். 2 வரிகளில் நீங்கள் சொன்னவை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக என்னை கற்றுக்கொள்ள வைத்திருக்கிறது. இதைத்தான் நண்பர் அருள் மிக அழகாக சொன்னார். இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சொல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அல்லது ஒரு தூண்டுகோலை உருவாக்கும் என்று. உண்மைதான். ஸ்ரீமுருகன் சொன்ன 2 சொற்கள் தான் 25 ஆண்டுகளாக நூலகவியலில் ஆழ்ந்து கற்பதற்கும் தொகுத்து பார்ப்பதற்கும் பகுத்து பார்ப்பதற்கும் என்னை தூண்டி கொண்டிருக்கிறது. 2வதாக அவை நடராஜன் அவர்கள் தேனி இந்து நாடார் பேட்டையில் ஆண்டுதோறும் நடக்கிற நவராத்திரி விழாவிலே உரையாற்ற வருவார். ஒரு உரையில் சொன்னார், பாரதியை பற்றி அந்த உரை பேசுகிற போது 2 பட்டணம் இருக்காது, கையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, அது ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அவர் ஒரு வரியை சொன்னார், பாரதி உப்பு புளிக்காக பாடியவன் இல்லை, அவன் வாழ்க்கைக்காக பாடியவன். ஆனால் வீட்டில் உப்பும் புளியும் வேண்டும் என்பதற்காக சுதேசமித்திரனின் வேலை பார்த்தான். அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை நெறி என்று சொன்னார். உண்மையிலேயே ஔவையாரும் அப்படித்தான் வாழ்ந்தார் என்பது உண்மை. 40 வயது வரை அரசு விழிக்கே போகாத ஒருத்தர் அப்படி இருந்தால் அருளும் அப்படித்தான் இருக்கிறா என்று நினைக்கிறேன். அது என் ஆழமாக அமைந்தது. என்னுடைய வாழ்க்கை போக்குவை அமைப்பதில் அந்த சொல் ஆழமான இடத்தை பெற்றிருக்கிறது. ஆகவே இவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி உரைக்குள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய விழிகளுக்கு முன்னால் ஒரு வினா ஊசலாடி கொண்டிருப்பதை என்னால் இங்கிருந்து உணர முடிகிறது. யார் இந்த தில்லைநாயகம்? வரவேற்புரை சொன்னவர் தில்லைநாயகம் என்றார்,
தலைமையுரையாற்றியவரும் தில்லைநாயகம் என்றார். யார் அந்த தில்லைநாயகம் என்ற கேள்வி ஊசலாடி கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. அவர் ஒரு பள்ளி ஆசிரியருடைய மகன். சிறு வயதில் ஊரில் சுற்றி கொண்டிருந்தவர், விளையாட்டுத்தனமாக சுற்றி கொண்டிருக்கிற போது ஒரு நாள் அந்த ஊர் பஞ்சாயத்தில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. சின்னமனூர் பஞ்சாயத்து அலுவலகத்திலே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்திலே உரையாற்றுவதற்காக மதுரை பல்கலைக்கழகத்திலேயே கணித பேராசிரியராக இருந்த ஸ்ரீகண்டன் என்பவர் வந்திருக்கிறார். அவர் அந்த அரங்கிலே வந்து அமர்ந்து கொண்டு அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை எல்லாம் அழைத்து ஊருக்குள் போய் யாரெல்லாம் பெரிய மனிதர்களோ அவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கள், நூலக சட்டத்தை பற்றி பேசுவதற்காக மதுரையிலிருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறார் என்று போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த சிறுவர்கள் ஓடி போய் ஊரில் இருக்கிற எல்லோரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய தந்தை உட்பட எல்லோரும் வருகிறார்கள், ஆசிரியர்கள் மற்றவர்களும் வருகிறார்கள். அந்த குழந்தைகளை எல்லாம் 6-7 குழந்தைகளை எல்லாம் ஸ்ரீமுருகன் தன் காலடியிலே அமர வைத்துக் கொண்டு பேச ஆரம்பிக்கிறார். என்னுடைய பேராசான், கணிதவியல் பேராசான் அரங்கநாதன் இந்தியாவில் பொது நூலகத்திற்கென்று ஒரு சட்டம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். 3 முறை அது தோல்வி அடைந்திருக்கிறது. 4வது முறை அதை பற்றி பேசப்போகிறார். அதற்கு முன் மக்களுக்கு அதை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய பழைய மாணவர்களாகிய எங்களை நாடு முழுக்க சென்று பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். அந்த வகையிலே நான் வந்திருக்கிறேன், ஏன் அந்த சட்டம் வேண்டும் என்றதை அவர் விளக்க ஆரம்பிக்கிறார். தில்லைநாயகமும் மற்றவர்கள் அதை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்குதான் நூலகத்தை பற்றிய அவருக்கான அறிமுகம் ஏற்படுகிறது. இது 1936. 1939 மதுரையில் அன்றைக்கு இருந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய நாட்டாண்மை கழகத்தார் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் நூலக உணர்வையும் படிக்கும் பழக்கத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஞான ரதம் என்கிற ஒரு வாகனத்தை உருவாக்குகிறார்கள். அது ஒரு நூலகம், ஒரு நடமாடும் நூலகம். அந்த வாகனம் ஊர்தோறும் போகும், நிற்கும். அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் குறிப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அதனுடைய தொண்டாளர்களாக தன்னார்வலராக வந்து அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு நூல்களை எடுத்து கொடுத்து வாசிக்க வைத்து திருப்பி அனுப்ப வேண்டும். இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாகனம் சின்னமனூருக்கு வருகிற போதெல்லாம் அடைக்கலம், முத்துமணி என்ற 2 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், அவர்கள் 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படித்தவர்கள். அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அங்கு தொண்டர்களாக இருந்தார்கள். அந்த தொண்டர்களுக்கு உதவுவதற்காக சிறு தொண்டர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள், அவர்களுடைய மாணவர்கள். அவர்களை ஒருவர் தில்லைநாயகம். அப்படித்தான் அவர்களுக்கு நூலகத்தோடு தொடர்பு இருக்கிறார்கள். இந்த கதையை என்னிடம் சொன்னவர் தில்லைநாயகம் அல்ல. அந்த அடைக்கலமும் முத்துமணியும் என்னுடைய தாத்தாக்களாக இருக்கிற போது, நான் நூலகத்திலிருந்து வெளியே வருகிற போது உன்னுடைய பெரியப்பாய் போல நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி இந்த கதையை அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்படித்தான் 2வதாக நடந்தது. அதற்கு பிறகு மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலே அவர் இன்டர்மீடியட் படிக்க வருகிற போது இங்கிருந்த நூலகர் ஃபைலாஸ் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் என்கிற SR ரங்கநாதனுடைய நூலகத்துறையின் 5 கூறுகளை பற்றியான 5 கட்டளைகளை பற்றிய நூலை கொடுக்கிறார். அதை வாசிக்கிற போது தான் நூலகம் ஒரு அறிவியலாக விருந்திருப்பதை அவர் புரிந்து கொள்கிறார். 1949 சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 50ஆம் ஆண்டு தமிழகம் முழுக்க நூலகங்களை துவங்க வேண்டும், அதற்கு பணியாளர்கள் வேண்டும். அந்த பணியாளர்களை உருவாக்குவதற்காக அரசாங்கமே அவருடைய செலவில் 6 மாணவர்களை கற்பிக்க முயற்சி செய்கிறது. அதற்கான விளம்பரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுராந்தகத்தில் ஒரு துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் கீழ்நிலை அலுவலராக அமர்ந்திருந்த தில்லைநாயகத்திற்கு அந்த செய்தித்தாளை படிக்கிறார், விண்ணப்பிக்கிறார். பதில் இல்லை. கொஞ்ச நாள் 1 மாதம் கழித்து சென்னைக்கு வேறொரு கல்யாணத்திற்கு போகிறவர் எழும்பூர் மியூசியத்தை பார்க்க போகிறது. உள்ளே கன்னிமரா நூலகம் இருப்பதை பார்த்து உள்ளே நுழைகிறார். ஜனார்த்தனம் அங்கே அமர்ந்திருக்கிறார். கன்னிமரா நூலகத்தின் முதல் நூலகர், கன்னிமரா நூலகத்தின் முதல் இந்திய நூலகர், கன்னிமரா நூலகத்தின் முதல் தமிழ் நூலகர் சொல்லல் வல்ல ஜனார்த்தனன் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவரிடம் போய் நான் விண்ணப்பித்திருக்கிறேன் என்ற போது, விண்ணப்பம் வைத்திருக்கிறாயா? இல்லையா என்று சொல்லிக்கொண்டே அவர் தூளை பார்த்து கொண்டே கேட்டிருக்கிறார். அப்படி என்றால் நான் எப்படி உன்னிடம் பேச முடியும்? நான் கல்யாணத்திற்கு வந்தேன், ஆகவே இங்கே கொண்டு வரவில்லை, ஆனால் என்னுடைய விண்ணப்பம் இங்கே தானே இருக்க முடியும், நீங்கள் அதை பாருங்கள் என்ற போது, இல்லை அது அங்கே பொதுக்கல்வி அலுவலகத்தில் இருக்கும் என்று நூலை புரட்டிக்கொண்டே இருக்கிறார். முன்னும் பின்னும் புரட்டிக்கொண்டே இருக்கிறார். திறனாய் அவரிடம் கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? இல்லை, இதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை தேடிக்கொண்டிருக்கிறேன். காலையிலிருந்து என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது, அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று அவர் அது பொருள் அடைவு பகுதியிலே பார்த்து கொண்டிருக்கிறார். பொருள் அடைவில் முதலே நூலகின் முதல் பகுதியில் இருக்கிற பொருள் அடைவு, இந்த கண்டென்ட் பேஜ், அதில் பார்த்து கொண்டிருக்கிறார். பொருள் அடைவில் பார்த்தால் சொல் கிடைக்காது, பின்னாடி இருக்கக்கூடிய சொற்தொகையில் இன்டெக்ஸில் பார்த்தால் அல்லவா கிடைக்கும் என்றார்.
புத்தகத்தை அவர் கையிலே கொடுத்து தேடி எடு என்று அந்த சொல்லை சொல்லுகிறார். இவர் எடுத்து கொடுக்கிறார். வாங்கி வைத்துவிட்டு, என்ன படித்தாய், ஏன் இந்த நூலகத்திற்காக வருகிறாய், கண்டென்ட்டுக்கும் இன்டெக்ஸுக்கும் என்ன வேறுபாடு என்ற கேள்விகளை கேட்கிறார். இவர் விளக்குகிறார். ஆணை வரும், நீ போ என்று அனுப்பிவிடுகிறார். 10ஆம் நாள் ஆணை வருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அப்பொழுது சென்னை மாகாணமாக இருந்ததனால் கர்நாடகாவில் இருந்து 2 பேர், ஆந்திராவில் இருந்து 2 பேர், தமிழ்நாட்டில் இருந்து 2 பேர் என்ற 6 மாணவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே டிப்ளமோ இன் லைப்ரரியன்ஷிப் என்கிற நூலகத்தை பற்றியான பட்டய வகுப்பிற்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கே முதல் நாள் போகிற போது காலையிலே நூலகரை போய் சந்திக்க வேண்டும். நூலகர் தான் அங்கே இருக்கிற நூலக பயிற்சியாளராகவும் இருப்பார். அப்படித்தான் பல பல்கலைக்கழகங்களும் இருக்கிறார். ஐயாவும் நாங்கள் அப்படித்தான் பார்த்திருக்கிறோம். அவர் தாமஸ் என்பவர் SR ரங்கநாதன் ஓய்வு பெற்று போன பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நூலகராக இருந்தவர் அங்கே நூலகராக பதவியேற்று அங்கே இருக்கிறார். எனக்கு இன்றைக்கு காலையில் வேலை இருக்கிறது, மாலையில் சந்திக்கிறேன், வகுப்பறையில் போய் படித்து கொண்டிருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். போய் பார்க்கிற போது அங்கே நிறைய நூல்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நூலை திலநாயகம் உருவுகிறார். அது மெல்வில் டூயி எழுதிய ஒரு நூல். அப்பொழுது மெல்வில் டூயி என்றால் ஆரென்றெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆசிரியர்கள் பொழுது படிப்போம் என்று புத்தகத்தை புரட்டுகிறார்கள். புரட்டினால் ஒரு வரி அந்த நூலில் ஆரம்பிக்கிறது. உலகில் ஒருவன் தான் செய்யும் தொழிலை பற்றி அதை மற்றவர்களுக்கு உணர்த்தும் வகையிலே ஒரு நூல் எழுத வேண்டும். அதை பற்றியான அடிப்படை நூல் எழுத வேண்டும். 2வதாக அதனுடைய அத்தொழிலை பற்றியான வரலாறை எழுத வேண்டும். 3வதாக அதில் இருக்கிற முன்னோடிகளை பற்றி எழுத வேண்டும். இது அவருடைய மனதிலே ஆழமாக பதிந்து விடுகிறது. அவர் இப்படி ஒரு நூலை நூலகத்திற்காக எழுத வேண்டும் என்று முடிவு செய்கிறார். பின்னால் எழுதுகிறார். நூலக உணர்வு, இந்திய நூலக இயக்கம், நூலக முன்னோடிகள் என்று 3 நூல்களை அதற்கு பின்னால் அவர் எழுதுகிறார். அடுத்த பக்கத்தை அந்த நூலை வைத்துவிட்டு அடுத்த நூலை எடுக்கிறார். அது அமெரிக்கன் லைப்ரரி அசோசியேஷனுடைய மேனிஃபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய விதிமுறையை பற்றிய நூல். அந்த நூலில் ஒரு விதி இருக்கிறது. நிறைந்த மக்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த படிப்பை தருவதுதான் நூலக பணி என்பது ஒரு வரி. அதை அவருடைய தன்னுடைய வாழ்நாளின் ஒரு உந்து விசையாக, ஒரு எய்யமாக, ஒரு எய்மாக, அதை மோட்டோவாக வைத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அது தமிழ்நாடு பொது நூலகத்துறையின் சிம்பளமாக, அதாவது இலக்காகவே அது மாறிவிட்டது, இலட்சணையாகவே அது மாறிவிட்டது. அதை எடுத்தவர்களுக்கு அது தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பழைய இலச்சினை கற்றனைத்தோறும் அறிவு என்று இருந்திருக்கும். அதை எப்பொழுது அவர்கள் மாற்றினார்கள் என்று தெரியாது. 80இலிருந்து இதுதான் அவருடைய இலக்காக மாறியிருக்கிறது. இவைகள் தான் நூலகத்துறையில் அவரை இழுத்து கொண்டு போன பணிகள். இந்த முன்னுரையோடு அவர் நூலகத் தமிழ் என்கிற பணிக்குள் எப்படி வந்தார் என்று பார்க்கலாம். திலநாயகம் ஒரு நூல் ஆர்வலராக, நூலக ஆர்வலராக, நூலியல் மாணவராக, நூலகராக, நூலக பகுப்பாளராக, நூலக பட்டியலராக, நூலக ஆய்வாளராக, நூலக ஆராய்ச்சியாளராக, நூலக ஆய்வாளராக, நூல் வழங்குனராக, நூல் கொடையாளராக என்று பல்வேறு பரிமாணங்களை கொண்டவராக, நூல் சட்டத்தை ஆய்வு செய்வராக பல்வேறு பரிமாணங்களை கொண்டவராக இருந்தார். இறுதி காலத்தில் நூலக செயல்பாட்டாளராக இருந்தார். நாள்தோறும் செய்தித்தாளை படிக்கிற போது பொது நூலகத்துறையை பற்றி ஏதேனும் குறை இருந்தால் அதே வேளையில், அதே நொடியில் அதை பற்றி பள்ளிக்கல்வித்துறை இயக்குனருக்கும், பள்ளித்துறை செயலாளருக்கும், பொதுநூல இயக்குனருக்கும் கடிதங்கள் எழுத ஆரம்பித்தார். அந்த கடிதங்களே பல 100 கடிதங்களாக இருக்கும். ஒவ்வொரு செய்திக்கு பின்னரும் இது நிகழ்ந்திருக்கிறது, இதை எப்படி சரி செய்ய வேண்டும், சரி செய்து முடித்தீர்கள் என்றால் இந்த அஞ்சல் அட்டையில் எனக்கு பதில் அனுப்புங்கள் என்று அனுப்பிக்கொண்டே இருந்தார். பல வேளையில் அந்த அஞ்சல் கொண்டு போய் பெட்டியில் போட்டது நான் தான். ஆனால் அந்த அட்டைகள் திரும்பி வந்ததில்லை. சில மாற்றங்கள் நிகழ்ந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது. தொடர் வினைகளாக அது நிகழ்ந்து கொண்டே இருந்தது. இறுதி நாள் வரை அவர் நூலகம் என்றே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய நூலக தமிழ் என்கிற பார்க்கிற போது இதுதான் திலநாயகம். அடுத்தது நூலகத்தமிழ். நூலகத்தமிழ் என்கிற சொல் எப்படி உருவானது என்றால், முதலாக 1987 மதுசா விமலானந்தம் அவர்கள் இந்திய வரலாற்று தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் என்கிற பெருநூலில் நூலகத்தமிழ் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். அதில் நூலகம் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அதில் இருக்கிற நூலக சிந்தனையாளர்கள் யார் யார் என்ற பட்டியல் மட்டுமே அதில் இருக்கிறது. நூலகத்தமிழ் என்றால் என்னவென்று அவர் அதிலே வரையறுக்கவில்லை.
அந்த நூலக தமிழ் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் மதுசா விமலானந்தம் அவர்கள்தான். அதற்கு முன்னால் யாரும் அதை செய்யவில்லை. அப்படியானால் அதற்கு என்ன வரையறை என்று பார்க்கிற போது, தில்லைநாயகம் 1969 சென்னையில் நடந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் மலரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். லைப்ரரி சயின்ஸ் இன் தமிழ் என்கிற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை இப்படி சொல்லுகிறார்: பழைய மொழிகளில் ஒன்றான தமிழில் புதிய துறையான நூலகவியல் கருத்துக்கள் உள்ளனவா என்னும் போது முரணாகத்தான் தோன்றும். ஏனென்றால் தமிழ் பல்லாயிரம் ஆண்டு வரலாற்றை உடையது. நூலகவியலோ புதிய சிந்தனை. அந்த புதிய சிந்தனை அறிவியல். அது அந்த புதிய சிந்தனை பழைய தமிழில் எப்படி இருக்க முடியும்? இரண்டும் அந்த தலைப்பு அப்படி இருக்கிறது, எப்படி இருக்க முடியும் என்று நமக்கு தோன்றக்கூடும். எனவே தோன்றும். ஆனால் கற்பனையை விட உண்மை அதிசயமானது என்பது நாம் அறிந்ததே. எனவே தமிழின் நூலகவியல் என்னும்போது ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏனெனில் நூலக கருத்து நமக்கு புதிதல்ல. நீண்ட காலமாக கையாளப்பட்டு வருகிறது. ஆனால் நூலகவியலும் தமிழும் அறிந்த நூலகர் யாரும் இதனை நுணுகி பார்த்து அலசி ஆராய்ந்து விளக்கிச் சொல்ல முன்வரவில்லை. தமிழில் படித்தவர்கள், தமிழில் எம்லிட் பெற்றவர்கள் நூலகவியலும் பெற்று நூலகத்தை பற்றி நூல்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் நூலகவியலையும் தமிழையும் அவர்கள் அணுகவில்லை. முதலாக 1969 தில்லைநாயகம் அந்த முயற்சியிலே ஈடுபடுகிறார். இந்த விளக்கத்தை ஆனால் நூலகத்தமிழ் என்ற சொல்லை அவர் அங்கே பயன்படுத்தவில்லை. மதுசா விமலானந்தத்தினுடைய சொல்லையும் தில்லைநாயகத்தினுடைய விளக்கத்தையும் இணைக்கிற போது தமிழ் மரபில் உள்ள நூலக சிந்தனையை விளக்குவதும் அம்மரபின் வழியே புதிய நூலகவியற் சிந்தனைகளை மொழிவதும் நூலகத் தமிழ் என்று நாம் வரையறுக்கலாம். நீங்களும் நாமும் சேர்ந்து அதை வரையறுக்கலாம். சரி, இந்த நூலகத் தமிழை யார் முதலில் எழுதியது என்ற ஒரு வினா நமக்கு ஏற்படலாம். நூலகத் தமிழை வரையறுத்து விட்டோம். நூலகத் தமிழில் முதலில் அல்லது நூலகத் தமிழை பற்றி ஆங்கிலத்தில் முதலில் யார் எழுதி என்ற வினா எழுதலாம். தில்லைநாயகத்திற்கு முன்னர் நூலகத்தை பற்றியும் நூலகவியலை பற்றியும் எழுதியவர் இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள். முதலிலே மனோன்மணியம், தமிழ்த்தாய் வாழ்த்தை வழங்கிய மனோன்மணியம் சுந்தரனார் முதலிலே திருநெல்வேலியில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற பல்கலைக்கழகத்திலே ஒரு உரையாற்றுகிறார். அந்த உரையை தொகுத்து நூற்றகை விளக்கம் என்ற ஒரு நூலை 1888 வெளியிடுகிறார். அந்த நூலில் தான் முதலாக நூற்றகை என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. அந்த நூல் முழுக்க அறிவை எப்படியெல்லாம் பகுக்கலாம் என்று பார்க்கிறது. அது கிட்டத்தட்ட நூலக பகுப்பியல் முறையின் அடிப்படையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல். பின்னாளில் அரங்கநாதன் கோலன் கிளாசிஃபிகேஷனை உருவாக்குகிற போது அவர் உலகு தழுவி இருக்கிற எல்லா பகுப்பியல் நூல்களையும் திரட்டி வைத்து கொண்டு பார்க்கிறார். அப்பொழுது இந்த நூலையும் அவர் பார்த்திருக்கிறார். அதை பற்றி நூலகம் இதழில் 1969 நூலகம் என்கிற ஒரு இதழை லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி என்பவர், தீர சத்தியமூர்த்தியினுடைய மகள் லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நூலகம் என்ற ஒரு இதழை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அதில் அரங்கநாதன் அதை பற்றி எழுதுகிற போது இந்த நூல் சுந்தரனுடைய நூல் கியூபர்ட் ஸ்பென்சர்ஸோடைய த ஸ்கீம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்கிற நூலின் தமிழாக்கமாகும். அங்கிருந்து அந்த செய்தியை அவர் எடுத்துக்கொண்டு 38 சூத்திரங்களில் மனோன்மணியம் சுந்தரனார் இதை ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆக முதல் நூல் மேலத்தேயத்தின் பார்வையில் உருவானதாக இருக்கிறது. அதற்கு பின்னர் 1924 தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் துணை நூலகர் என்கிற ஒரு பதவி உருவாக்கப்பட்ட போது முதல் நூல் வெளிவருகிறது. நூலகம் என்பது அந்த நூலகத்தினுடைய பெயர், நூல் நிலையம் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அதிலே பவானந்தர் முதல் பலரும் எழுதியிருக்கிறார்கள். அதிலே நமச்சிவாயர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம் அல்லவா, அந்த பொங்கல் பண்டிகையை தமிழர் பண்டிகையாக மாற்றி காட்டிய காவேரிப்பாக்கம் நமச்சிவாயர் முதல் நூலை எழுதுகிறார். புத்தக சாலை என்ற ஒரு நூலை எழுதுகிறார், கட்டுரையை எழுதுகிறார். அது நூலகத்தின் அவசியத்தை எடுத்துரைக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் நூலகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அது கோடிட்டு காட்டுகிறது. அதுவும் தமிழுக்கும் அதையும் தொடர்புபடுத்தவில்லை. அதற்கு பின்னர் 1952 நாசி கந்தையாபிள்ளை அவர்கள், ஈழத்திலிருந்து வந்த ஒரு பேரறிஞன், தமிழில் ஏராளமான நூல்களை எழுதி குவித்த ஞானி,
திராவிட மரபையும் தமிழ் மரபையும் கிள்ளி எடுத்து இந்த சமூகத்தின் முன் வைத்த நாசி கந்தையாவிலே அவர்கள் நூல் நிலையங்கள் என்ற ஒரு நூலை எழுதுகிறார், நூலகங்கள் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். அதுதான் தமிழில் நூலகம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்திய நூல். அதற்கு முன்னால் புத்தகசாலை, புத்தகாலயம், நூலாலயம், நூல் நிலையம் என்றிருந்தது. சுருக்கமாக நறுக்கென்று நூலகம் என்ற சொல்லை ஆக்கியவர் நாசி கந்தையாவிலே அவர்கள். அந்த நூலில் அவர் எப்படி ஒரு நூல் உருவாகிறது என்பதை விளக்கி எப்படி இந்தியாவில் நூலகங்கள் இருந்திருக்கக்கூடும் என்பதை ஒரு விரிவாக எழுதியிருக்கிறார். ஒரு நீண்ட கட்டுரையாக அந்த நூலிலே எழுதியிருப்பார். அதுவும் தமிழுக்குள் நூலியல் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்யவில்லை. இதையெல்லாம் கடந்து வருகிற அடுத்து திருமலை முத்துச்சாமி அவர்கள் எழுதினார்கள். நூல் நிலையங்கள், நூலக ஆட்சி என்று நூலகத்தின் பல்வேறு கூறுகளை பற்றி அவர்கள் எழுதினார்கள். விக்டர் இமானுவேல் எழுதினார். இவைகளை எல்லாமே ஒன்று அரங்கநாதனுடைய சிந்தனையை உள்வாங்கி கொண்டு எழுதியதாக இருந்தது, அல்லது ஏதேனும் ஒரு ஆங்கில நூலை ஒரு தழுவலாக இந்த கட்டுரைகள் அமைந்திருந்தனவே ஒழிய தமிழ் மரபில் நூலகவியலை பார்க்கிற பண்பு அவைகளிலே இல்லை. இந்த சூழலில் தான் 1969 திலநாயகம் இந்த கட்டுரையை எழுதியிருந்தார். இந்த கட்டுரையை வாசித்த அன்றைய சென்னை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்த கே பிள்ளை அவர்கள் இதை பற்றி ஒரு விரிவான கட்டுரையை எனக்கு எழுதி தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அரங்கநாதன் இதை பார்த்துவிட்டு தமிழில் நூலக சிந்தனை இருப்பதை பற்றி ஒரு நீண்ட கட்டுரை எனக்கு எழுதி அனுப்பு, ஆங்கிலத்திலே அனுப்பு, தமிழில் எழுதினால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும், ஆங்கிலத்தில் எழுதினால் தான் உலகு தழுவும், எழுதி கொடு என்று கேட்கிற போது ஒன்றை எழுதி கொடுக்கிறார். அது PN கவுலா நடத்தி கொண்டிருந்த ஹெரால்ட் ஆஃப் லைப்ரரி சயின்ஸில் பியர்ஸ் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் இன் தமிழ் என்கிற ஒரு கட்டுரையாக இருந்தது, ஒரு நீண்ட கட்டுரையாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்த கே பிள்ளை கேட்கிற போது தான் அது விரிந்த நூலாக ஒன்று வந்தது. இதுதான் தமிழியல் நோக்கில் அதை பார்த்ததாக அமைந்தது. இந்த வகையில் தான் தில்லைநாயகம் அதற்கு பின்னர் தன்னுடைய ஆய்வை விரிவுபடுத்துகிற போது அவர் தமிழில் இருக்கிற எல்லா நூல்களையும் பார்க்கிறார். உதாரணமாக தொல்காப்பியம், நன்னூல், நேமிநாதம், இறையனார் அகப்பொருள், வச்சனந்தி மாலை, யாப்பிழக்க விளக்க சூத்திரம் ஆகிய இலக்கண நூல்களிலும் 14 மேற்கணக்கு நூல்களிலும் 14 கீழ்கணக்கு நூல்களிலும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பெருங்கதை, சூலாமணி, நீலகேசி ஆகிய காப்பியங்களிலும் திருமந்திரம், சிவஞான சித்தியார் போன்ற மெய்யியல் நூல்களிலும் வில்லிபாரதம், விநாயகபுராணம், கந்தபுராணம் என்ற சமய நூல்களிலும் பிங்கள நிகண்டிலும் விக்ரமசோழன் உலா, அருங்கலச்செப்பு, பரமத்திமிரவானு, திருவள்ளுவ மாலை, முதுமொழி மேல் வைப்பு போன்ற பிற்கால நூல்களிலும் செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் நூலகவியற் சிந்தனைகள் எப்படியெல்லாம் படிந்திருக்கின்றன என்பதை எடுத்து கற்றெழுத ஆரம்பித்தார். அவ்வகையில்தான் நூலகத் தமிழ் என்பதன் முன்னோடியாக நூலகத் தமிழ் என்கிற பார்வையை திலநாயகம் முன்வைத்தார். இவருக்கு இந்த சிந்தனை எப்படி வந்தது என்பது அடுத்த கேள்வி. 1938க்கு பின்னர் தமிழ்நாட்டில் ஓங்கி அடித்த தமிழிய சிந்தனையில் அவரும் அகப்பட்டு கொண்டார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியை படிக்கிற போது கார்மேக கோனார் அவருடைய பேராசிரியர். அவர் தியாகராஜர் கல்லூரியிலே பிடி படிக்கிற போது அவருக்கு 3 தமிழ் பேராசான்கள் கிடைத்தார்கள். ஒருவர் உறைவேந்தர் அவை திரசாமியார், மற்றொருவர் ராசமாணிக்கனார், அடுத்தவர் ஆக்கி பரந்தாமனார். அங்கே அவர்களோடு நாள்தோறும் அப்பொழுது இவர் நூலகராக இருந்து ஒரு டெப்டேஷன் இல்லை, அங்கே கற்பதற்காக விழுப்புரை எடுத்து வந்திருக்கிறார். இவரோடு கலந்துரையாடுகிற போது அவர்கள் நிறைய செய்திகளை அவருக்கு சொல்லுகிறார்கள். தமிழில் இப்படியெல்லாம் பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். அதிலிருந்து அவர் கற்றுக்கொண்டு போய் இந்த நூலை எழுத ஆரம்பிக்கிறார். இதற்கிடையில் 1957 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அங்கு இருக்கிற நூலகத்தை சீரமைப்பதற்காக அங்கிருந்த நாராயணசாமி பிள்ளை என்கிற துணைவேந்தர் இவரை அந்த நூலகத்தில் எடுக்கிறார். 2 ஆண்டுகள் அயிலடப்பள்ளியில் அங்கே இருக்கிற போது அங்கு அப்பொழுதுதான் பணியேற்றிருந்தார் தேவனையப்பாவானார். நாள்தோறும் நூலகத்திற்கு வந்து காலையிலிருந்து மாலை வரை அங்கே அமர்ந்து ஒவ்வொரு நூலாக எடுத்து பார்த்து தன்னுடைய சொல்லாராய்ச்சியை இவர் விரித்து கொண்டிருந்த காலம். அதற்கு அனில் பிள்ளையை போல இவர் நூலை எடுத்து கொடுத்தவர் தில்லைநாயகம். அவரிடமிருந்து சொல்லாக்கம் எப்படி செய்வது என்பதை அவர் கற்றுக்கொள்கிறார். அதுதான் பின்னாலே அவர் நூலகவியல் சார்ந்த சொல்லாக்கங்களை உருவாக்குவதற்கான அடித்தளம் பாவானார் என்பது மிகையாகாது. இங்கிருந்தெல்லாம் அவர் கற்றுக்கொண்டு வருகிற போதுதான் பல சிந்தனைகள் அவருக்கு உருவாக ஆரம்பிக்கிறது. நூலகவியலில் இலக்கியத்தை பற்றி பார்க்கிற போது நூலக இலக்கியம் என்ற ஒன்று, அப்பொழுதுதான் தமிழ் நூலக இலக்கியம் என்று சொல்லலாம், ஒன்றை திலநாயகம் வடிவமைக்க முயற்சிக்கிறார். நூலக இலக்கியம் என்று சொல்லுகிற போது, இலக்கியம் என்று சொல்லுகிற போது கிளாசிஃபிகேஷன், அதாவது பகுப்பியலில், நூலக பகுப்பியலில் 4 சில கூறுகளை சொல்வார்கள். முதலில் கவிதை,
அடுத்தது நாடகம், அதற்கடுத்து கதை, அடுத்து கட்டுரை, கடிதம், சொற்பொழிவு, பிற என்று உருவாக ஆரம்பிக்கும். இவை எல்லாவற்றிலும் பங்களிக்க வேண்டும் என்று தில்லைநாயகம் முயற்சி செய்கிறார். முதலில் கவிதை. கவிதை அவருடைய முதல் கவிதை ஆனந்தபோதினி இதழில் ஏடகம் 8 என்கிற தலைப்பு 1952 வெளிவந்தது. அதுதான் அப்பொழுது அங்கு அதனுடைய ஆசிரியராக இருந்தவர் நாராயண துரைக்கண்ணன் அவர்கள். இளையோர்களை தட்டி எழுப்பது மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் தொண்டாக ஆற்றிக்கொண்டிருந்த அந்த பேரறிஞன் இவருக்கு வாய்ப்பளிக்கிறார். 1954 மே மாதம் 14ஆம் இதழில் முதல் பாடலாக ஏடகம் 8 என்கிற ஒன்றை எழுதுகிறார். அதற்கு பின்னர் அவருடைய வாழ்நாளில் 26 கவிதைகள் தான் எழுதியிருக்கிறார். அந்த 26 கவிதைகளில் சில இசைப்பாடல்கள், சில 9 கவிதைகள், 8 இசைப்பாடல்கள், 9 இசைப்பாடல்கள், 8 பாடல்கள் திரைப்பட பாணியில் எழுதப்பட்ட பாடல்கள் ஆக 26 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அந்த கவிதைகளில் 2 கவிதைகள் பாரதியினுடைய பாடல்களிலிருந்து மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டவை. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே என்ற பாடலை எடுத்துக்கொண்டு நூலகத்தை சிந்தனை அதற்கு புகுத்தி அந்த பாடலை எழுதுகிறார். 1981 அவர் எழுதிய அறிவியல் என்றால் என்கிற நூலின் அச்சிட்டு விட்டார்கள். கடைசி பக்கம் பாக்கி இருக்கிறது. அதில் ஒரு செய்தியுமே இல்லை. அந்த செய்தியை, அந்த தாளை நான் வெட்டுத்தாளாக விட விரும்பவில்லை, ஏதேனும் எழுதி கொடுங்கள் என்று அச்சகத்தார் கேட்க ஆரம்பித்த போது அவர் கையில் இன்றைக்கு பாரதியின் நூல் இருந்தது. அதிலிருந்த சரஸ்வதி சுதியை அப்படியே எடுத்துக்கொண்டு வெள்ளைத்தாளில் இருப்பால் இன்றைய சரஸ்வதி என்ற ஒரு கவிதையை எழுதி கொடுக்கிறார். இதுதான் அதிலிருந்து செய்யப்பட்ட மீட்டுருவாக்க பாடல்கள். இப்படி அவர் நூலகத்தமிழின் முதல் காரணமாக கவிதைகளாக உருவாக்குகிறார். அவர் எழுதிய பாடல்களை இசையமைக்கிற பணியை துவங்க ஆரம்பித்தார்கள். 1974 தமிழ்கலை மன்றம் என்ற ஒரு மன்றம் சென்னையிலே இயங்கிக் கொண்டிருந்தது. அதை இயக்கிக் கொண்டிருந்தவர்கள் பேராசிரியர் சஞ்சீவி அவர்களும் பேராசிரியர் காப்பா அரவாணர் அவர்களும் தான் அதற்கு வேறாகவும் விழுந்தாகவும் இருந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடத்திய தேசிய வார விழாவில் முதலாக தில்லைநாயகம் எழுதிய நூலக பாடல்கள் பண்ணிசைத்து பாடப்பட்டன. பண்ணிசைத்து பாடியவர் நடிப்புக்கலை அரசர் டி கே சண்முகனாரின் மகள் மனோன்மணியும் அந்த பாடலை பாடினார். பின்னர் 1973 கன்னிமாரா நூலகத்தினுடைய பக்கத்திலே புது நூலக கட்டடம் உருவாக்கப்பட்டது. அதை துவக்க விழாவிலே கண்டசாலா அன்றைக்கு வாசுகி இராணி என்ற 2 பெண்கள் அதை வீணையால் அந்த பாடல்களை இசைத்தார்கள். 1981 மதுரையிலே 5ஆம் உலக தமிழ் மாநாடு நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மாநாட்டின் விளைவுதான் இந்த தமிழ்ச்சங்கம். அந்த மாநாடு தமுக்கம் மைதானத்திலே ஏராளமாக கண்காட்சிகள் உருவாக்கப்பட்டிருந்தன. அதிலே நூலகத்துறை சார்ந்து ஒரு அரங்கம் இருந்தது. அந்த அரங்கத்தின் உள்ளே நுழைந்து வெளியே வருகிற போது எல்லோரும் நூலக மாணவர்களாக மாறிவிடுகிற அளவுக்கு அந்த அமைப்பு உருவாகி இருந்தது. அதில் உள்ளே நுழைந்து வெளியே வருகிற வரை ஒரு பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும். அது தில்லைநாயகம் எழுதிய பாடல்களை ஒளிநாடாக்களின் வழியாக மதுரையில் இருந்தவர் பெரியநாயகம் போன்றவர்களை இசையமைக்க வைத்து அதை பாட வைத்திருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக 1999 மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் தமிழ்நாடு நூலகச் சங்கமும் இணைந்து ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறது. அப்பொழுதுதான் முதலாக தில்லைநாயகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை தமிழ்துறைக்கு நூலகத்துறைக்கு வருகிறார். ஐயா தான் அப்பொழுது அதில் இருந்தார். அந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்தவர் திருமிகு ஸ்ரீமுருகன் அவர்கள். அங்கும் அந்த பாடல்கள் ஒழிக்கப்பட்டன. அதற்கு பின்னர் 1999 மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே நூலக கருத்தரங்கம், அங்கும் அந்த பாடல்கள் ஒழிக்கப்பட்டன. இதையெல்லாம் தொகுத்து அந்த முன்னுரை எழுதுகிற போது தில்லைநாயகம் எழுதியிருக்கிறார், என்னால் இயன்ற வரைக்கும் தமிழிலே நூலக பாடல்கள் எழுதியிருக்கிறேன். வரும் சமூகம் நூலகத்தின் பல்வேறு கூறுகளையும் எடுத்து கூறுகிற இசைப்பாடல்களை ஏராளமாக எழுத வேண்டும் என்பது என் விளைவு என்று எழுதியிருக்கிறார். நீங்கள் அதை எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததாக நாடகம். தில்லைநாயகம் நேரடியாக எந்த நாடகமும் எழுதவில்லை. ஆனால் அவருடைய சில கூறுகள் நாடகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றன. அவருடைய முதல் நூலகம் சார்ந்து அவர் எழுதிய முதல் கட்டுரை நூலக தேவை என்கிற கட்டுரை. அது ஆனந்தபோதினி இதழில் 1952 மார்ச் மாத இதழிலே வெளிவந்திருக்கிறது. அதனுடைய துவக்கத்திலிருந்து பகுதி வரை ஒரு நாடக பாணியில் தான் அந்த நூல் இருக்குது, அந்த கட்டுரை இருக்கும். அதற்கு அடுத்து 1960 நூலகப்பணி என்ற ஒரு நூலை எழுதுகிறார். அது தாத்தாவும் பேரனும் உரையாடுவதைப் போல இருக்கும். அந்த உரையாடல் ஒரு நாடக பாங்குனையாக இருக்கும். உண்மையில் நாடகம் என்ற இலக்கணத்திற்குள் அதை அமைக்க முடியாது, ஒரு உரையாடல் என்று அமைக்கிறார். அதற்கு அடுத்து கதை என்று வருகிற போது
தொடர்கிறேன் விலகவில்லை என்ற ஒரு சிறுகதையை அவர் எழுதியிருக்கிறார். 1952 அந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைய போக்கில் அந்த கதை இருக்கும். அதற்கு பின்னர் அவர் வேறு எதுவும் கதை எழுதவில்லை. அடுத்து கட்டுரை என்று பார்க்கிற போது முதியோருக்கான கட்டுரை, தொழில்நுட்பம் சார்ந்த கட்டுரைகள் என்று பிரிக்கலாம். முதியோருக்கான கட்டுரை தான் நான் சொன்ன அந்த நூலகப் பணி. தொழில்நுட்பம் சார்ந்த கட்டுரை என்றால் பல எழுதியிருக்கிறார். 624 ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அவை அனைத்தும் நூலகர்களும் நூலகவியலாளர்களும் படிக்க வேண்டிய கட்டுரைகள். அவைகளில் தொகுத்தப்பட்ட நூல்கள் தான் இந்திய நூலக உணர்வு, இந்திய நூலக இயக்கம், நூலக முன்னோடிகள், நூலக கதை, இந்திய நூலக வரலாறு, நூலாக்க நெறிமுறைகள் என்று விரிந்து கொண்டே போகின்றன. இது தவிர தமிழ்நாடு பொது நூலக சட்டம் ஒரு மீள் ஆய்வு என்கிற ஒரு நூலும் அவர் எழுதியிருக்கிறார். அது ஒரு சொற்பொழி பகுதியிலே எழுதியிருக்கிறார். இவை தவிர கடிதங்கள் என்று எழுத பார்த்தால் ஒரு சொல்லை உருவாக்குவதற்கு முன்னர் அவர் ஏராளம் நூலகத்திற்காக 634 சொற்களை, நூலகவியல் கலை சொற்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். இந்த கலை சொற்கள் ஒவ்வொன்றையும் உருவாக்குவதற்கு அவர் பட்ட பாடு தறிபடுமோ தாரம்படுமோ என்கிற கதைதான். முதலில் அவர் இதை பற்றி கேட்க ஆரம்பித்தது யாரென்றால் அப்பாத்துறையாரிடம். அப்பாத்துறையார் சிந்தாரிப்பட்டியில் இருக்கிறார். இவர் சிந்தாரிப்பட்டியில் தங்கியிருக்கிறார். முதலிலே நூலக தொகுப்புரை அந்த நூற்றகை தொகுக்கிறார். அதை தமிழிலே சொல்லுகிற போது தமிழிலே சொற்கள் வேண்டும் என்கிறவோ அப்பாத்துறையார் எழுதி கொடுக்கிறார். அதற்கு பின்னர் பாவாணரிடம் கற்கிறார். பாவாணரிடம் கற்ற பின்னர் அவர் தொடர்ந்து அதை எழுத ஆரம்பிக்கிறார். அதில் சொற்கள் இடிக்கிற போதெல்லாம் அவர் கடிதங்கள் இளங்குமரனாருக்கு எழுதியிருக்கிறார், தேவயானைய பாவாணருக்கு எழுதியிருக்கிறார், பலருக்கும் எழுதி அவர்களுடைய கருத்தை பற்றி அதில் எழுதியிருக்கிறார். எஸ்ஆர் ரங்கநாதனுக்கு பல கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 144 கடிதங்கள் எஸ்ஆர் ரங்கநாதனுக்கும் இதற்கும் இடையிலே நடந்திருக்கிறது. அதிலே சுவாரஸ்யமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். ஒரு கட்டுரையில் புதவு என்ற ஒரு சொல்லை திலநாயகம் பயன்படுத்துகிறார். அது என்னவென்றால் வேறொன்றும் இல்லை, விக்கெட் கேட் என்று சொல்கிறோம் அல்லவா. ஒரு நூலகத்தில் ஒரு விக்கெட் கேட் இருக்கும். ஏன்னா ஒரு நேரத்தில் ஒருவர் தான் வெளியே போக முடியும், ஒரு உள்ளே வர முடியும். எதற்கென்றால் நூலகத்திலிருந்து வெளியே போகிறவர் நூலகத்திலிருந்து ஏதேனும் புத்தகத்தை திருடி கொண்டு போகிறாரா என்பதை கண்காணிப்பதற்கான ஏற்பாடு அது. அந்த விக்கெட் கேட்டை எப்படி தமிழில் எழுதுவது என்கிற போது புதவு என்ற ஒரு சொல்லை எழுதுகிறார். அரங்கநாதன் திருப்பி அதை எழுதுகிறார். புதவு என்றால் எனக்கு புரியவில்லை, புரிகிற மொழியில் எழுது, நீயாக ஒரு சொல்லை உருவாக்காதே என்று எழுதுகிறார். உடனே இவர் பெரிய புராணத்திலே புதவு என்ற ஒரு சொல் இருக்கிறது. அது கோயில் பெருங்கதவுக்கு இடையிலே ஒரு குட்டி கதவு இருக்கும். அதற்கு புதவு என்று பெயர். புதைந்திருக்கிற கதவு. அந்த கதவில் ஒருவர் தான் வெளியே வர முடியும், ஒருவர் தான் உள்ளே போக முடியும். அதைத்தான் இங்கே பொருத்தி இருக்கிறேன் என்று எழுதுகிறார். இதற்காக அவர்களுக்கு இடையிலே 3 கடிதங்கள் மேலும் கீழும் போய் வந்திருக்கிறது. கடைசியில் தொல்லைத்தில் எஸ்ஆர் ரங்கநாதன் சொல்லுகிறார், போய் தொலை நீயே வைத்துக்கொள்ள அந்த சொல்லை என்று விட்டு விடுகிறார். அப்படித்தான் அந்த சொல் உருவாக்கிறது. இப்படி 635 சொற்களுக்கும் மேலும் கீழுமாக பல செய்திகள் நிகழ்ந்திருக்கின்றன. அடுத்தது சொற்பொழி. திலநாயகத்தினுடைய சொற்பொழிவுகளில் 3 சொற்பொழிவுகள் தான் எழுத்து வடிவில் இருக்கின்றன. ஒன்று, முதலாக தேசிய நூலக வார விழா தமிழ்நாட்டில் நிகழ்ந்த போது அதை நிகழ்த்தியவர்கள் காவேரிப்பாக்கம் நமச்சிவாயனுடைய பெயரால் நடந்த நக்கீரர் கழகத்தார். அதை துவக்கி வைத்து அங்கே பேசியிருக்கிறார். அது அச்சு வடிவிலே இருக்கிறது. இரண்டாவது, ஊவேசா நூலகத்திற்காக பேசியிருக்கிற போது அங்கே பேசியிருக்கிறார். ஊவேசாவுக்கும் நூலகம் எப்படி, குறிப்பாக ஊவேசாமிநாதையருடைய முன்னுரைகள் எப்படி நூலகவியல் பாங்கில் இருக்கின்றன. நூலகவியல் அறியாத ஊவேசா தன்னுடைய பட்டறிவால் எப்படி தன்னுடைய பதிப்புரையை நூலகவியல் பார்வையிலே எழுதுகிறார் என்பதை பற்றி அது விரித்து எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட அதை விரித்து எழுதினால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலாக அது இருக்கும். அதை 10 நிமிடங்களில் அதை பேசியிருக்கிறார். அது ஒரு ஆய்வு நூலாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே மதுசா விமலானந்தம் தன்னுடைய பாட்டனாரின் பெயரிலே உருவாக்கியிருக்கிற அறக்கட்டளை சொற்பொழிவில் 2000 ஒரு சொற்பொழிவு நடத்துகிறார். அது பவானந்தரின் பெயரால் அமைந்த சொற்பொழிவு. அங்கே இருக்கிற நூலகத்துறையிலே இருக்கிறது. பவானந்தருடைய தமிழ் பணியை பற்றி பேச வேண்டும் என்பது அதனுடைய விருப்பம். ஆனால் அதை பற்றி குறிப்புகள் பொது வழியிலே கிடைக்காததால் அதை சொற்பொழிவாற்றியவர்கள் எல்லோரும் வேறு துறைகளிலே பேசியிருக்கிறார்கள். அப்படித்தான் மோகனராசு நூலகம் இன்றும் நாளையும் என்ற ஒரு நூலை பேச்சை எழுதியிருக்கிறார். தில்லைநாயகம் அந்த ஆண்டு சரியாக 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு பொது நூலக சட்டத்தின் பொன்விழாவின் பொழுது அந்த நூலக சட்டத்தை ஒரு கிரிட்டிக்கல் ரிவ்யூவாக பார்க்கிறார். அதை எழுதுகிற போது அன்றைக்கு இருந்த சூழலால் எப்படி எழுதப்பட்டது, அதை அரங்கநாதன் எப்படியெல்லாம் மாற்ற முயற்சித்தார், இன்றைய சூழலில் அது எப்படி மாற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி அந்த ஆய்வை எழுதியிருக்கிறார். அது அந்த பல்கலைக்கழகத்தின் ஏதோ ஒரு அடுக்கில் நூலாகாமல் அந்த கட்டுரை அப்படியே இருக்கிறது.
அதை நூலாக்க வேண்டியது அந்த பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு, அல்லது அவர்கள் அனுமதித்தால் நான் ஆக்கிக் கொள்வேன் என்று காத்து கொண்டிருக்கிறேன். கடிதம் எழுதியிருக்கிறேன், விடை இல்லை. அது ஒரு அற்புதமான ஒரு நூல். இதை ஆங்கிலத்திலே டெல்லியிலே போய் பேசுகிற போது அங்கே இருக்கிற சுப்பாராவ் எழுதுகிறார், எஸ்ஆர் ரங்கனுடைய மாணவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. அவருக்கு பின்னால் யாரும் அவருடைய பார்வையில் நூலகவியலை பார்ப்பதில்லை. குறிப்பாக அவருடைய கோலன் வகுப்பு முறை இத்தைப்படுத்தப்படவே இல்லை என்கிற குற்றச்சாட்டு அவருடைய மாணவர்கள் மீது இருக்கிறது. அதே குற்றச்சாட்டை சொல்லித்தான் எந்த கன்னிமாரா நூலகத்துக்குள் உட்கார்ந்து அவர் நூலக பகுப்பை செய்தாரோ அங்கே அது இல்லை. இந்தியாவில் இருக்கிற பல நூலகங்களில் அந்த சிசி முறை, அந்த கோலன் கிளாசிஃபிகேஷன் பின்பற்றப்படுவதில்லை. காரணம் நவீன தமிழுக்கு ஏற்ப, நவீன அறிவியலுக்கு ஏற்ப அது இல்லை என்பது. அது சில அவர் அரங்கநாதன் செய்ய முடியாது, நாம் தான் செய்ய வேண்டும் என்கிற புரிதல் நமக்கு வர வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கிறது. அதையெல்லாம் அது பேசுகிறது. அந்த அந்த சொற்பொழிவு மிக சிறப்பானதாக இருக்கிறது. இவை தான் அவருடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. இது தவிர பிற பகுதியில் என்று பார்த்தால் அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு நூற்றகை வெளியிடுதல். இந்திய தமிழ்நாடு பொது நூலக சட்டத்தினுடைய ஒரு விதி சொல்லுகிறது, மாநிலத்தின் மைய நூலகம் ஆண்டுதோறும் நூற்றகையை வெளியிட வேண்டும். அது நடைமுறைக்கு வந்தது 1950ஆம் ஆண்டில். 50ஆம் ஆண்டில் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்க. கன்னிமாரா நூலகத்தில் நடக்கவில்லை. தில்லைநாயகம் 50இல் முடித்துவிட்டு படிப்பை முடித்துவிட்டு வருகிறார். வந்து அங்கே இருக்கிற ஜனார்த்தன நாயுடுவிடம் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இப்படி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இதை ஏன் நாம் செய்யக்கூடாது என்று. நீ செய் என்று அவர் சொல்லிவிட்டு போய்விடுகிறார். எங்கு அமர்ந்து செய்வதென்றால் கன்னிமாரா நூலகத்தில் வரவேண்டிய நூல்கள் வரவே இல்லை. அன்றைக்கு பதிவு செய்வதற்காக 5 நூல்களை அனுப்ப வேண்டும். தமிழ்நாட்டில் அச்சிடப்படுகிற 5 நூல்களை பதிவாளருக்கு, நூல் பதிவாளருக்கு 5 காப்பிகளை அனுப்ப வேண்டும், 5 படிகளை அனுப்ப வேண்டும். அப்படிப்பட்ட 5 படிகளும் கன்னிமாரா நூலகத்திற்கு ஒரு படியும் வருவதில்லை. அவை எல்லாம் அன்றைக்கு அந்த பொது நூலக இயக்க வளாகத்தில் அமர்ந்திருந்த மொழிபெயர்ப்பாளரிடம் அவை சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றன. அவை வரவே இல்லை. அங்கு போய் உட்கார்ந்து 1951, 52 உருவாக்குகிறார். 53, 54 வெளியிடத்திற்கு போனதனால் தொடரவே இல்லை. திருப்பி 58 வந்து ஒரு நூலை செய்கிறார். திருப்பி இவர் வெளியே போக ஆரம்பித்த போது அந்த பணி நடக்கவில்லை. 1962 கன்னிமாரா நூலகத்தின் நூலகராக ஆன பின்னர் நூற்றகையை 82 வரை, அவர் ஓய்வு வருகிற வரை 20 ஆண்டுகள் அவரே ஒவ்வொரு நூலையும் பார்த்து பதிப்புகள் செய்து உருவாக்க ஆரம்பித்தார். அதுதான் தில்லைநாயுடைய மிகப்பெரிய கொடையாக இன்றைக்கும் பலராலும் பார்க்கப்படுகிறது. அதில் முக்கியமானது, நூற்றகை யார் வேண்டுமானாலும் தொகுத்து விடலாம், ஆனால் அதற்கு பதிப்புரை எழுதுவது என்பது மிக முக்கியமானது. இதுவரை வந்திருக்கிற நூற்றகைகளில் இந்த பதிப்புரை பகுதி பெரும்பாலும் இல்லை. ஒரே ஒருவரை தவிர எஸ்ஆர் ரங்கநாதன் மறைமலடிகள் நூலகத்தின் 108வது நூல் வெளியிடுகிற போது அதற்கான ஒரு பட்டியலை உருவாக்குகிறார், பிப்ளியோகிராஃபி உருவாக்குகிறார். அந்த பகுப்பு பட்டியலில் ஒரு முன்னரை எழுதியிருப்பார். அதற்கு பின்னரும் முன்னரும் யாரும் எழுதவில்லை. அதற்கு பின்னர் தில்லைநாயகம் தான் அவருடைய எல்லா நூல்களுக்கும் எழுதுகிறார். அதற்கு பின்னர் அதை எழுதுவதற்கு ஆளே இல்லை. அப்படியே அந்த நூற்றகை நின்று விடுகிறது. ஆகவே தில்லைநாயகத்தின் பணியை அடுத்து செய்வதற்கு நமக்கு அளப்பரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று அனைவரையும் அழைக்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கமைக்காக திருமிகு அருள் அவர்களுக்கும் தமிழ்ச்சங்கத்தார் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. ஹரிஹரவேலன் ஐயா அவர்கள் தில்லைநாயகத்துடைய நூலக தமிழ் குறித்து பேசும்போது தில்லைநாயகம் அவர்கள் பற்றி மட்டும் பேசாமல் நூலகவியல் தொடர்பான ஒரு வரலாறே சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு கருத்து செறிவு. மாணவர்கள் உன்னிப்பாக கவனித்தால் நூலகவியல் தொடர்பான எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நூலகம்ன்ற சொல்ல யார் முதல்ல பயன்படுத்தினா, நூலக தமிழ் குறித்து யார் பயன்படுத்தினா, நூலகம்ன்ற இதழை லட்சுமி கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க நடத்தினது. மாதிரி தில்லைநாயகம் ஐயா கவிதைக்கு, கட்டுரைக்கு, நாடகத்துக்கு, சொற்பொழிவுக்கு ஆற்றிய பங்களிப்புகளை எல்லாம் மிக விரிவான தன்னுடைய உரையின் மூலம் தெரிவித்தார்கள். ஐயா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. பொழிவாளர்கள் இருவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க இயக்குனர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹரிஹரவேலன் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.
ஸ்ரீமுருகன் ஐயா அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சான்றிதழ் வழங்கி சிறப்பித்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றி. மதுரை மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் நடைபெற்ற செம்மொழி நாள் நிகழ்விற்கான கட்டுரை போட்டி, கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்ரீமுருகன் ஐயா அவர்கள் அடுத்து தமிழ் ஆய்விற்கான நுண்ணறிவு கருவிகள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி சிறப்பிக்க இருக்கிறார்கள். நூலக தகவல் அறிவியல் துறையினுடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர்கள் ஐயா அவர்கள். பேராசிரியர் டி முருகன் ஐயா அவர்கள் தமிழ் ஆய்விற்கான நுண்ணறிவு கருவிகள் குறித்து உரை நிகழ்த்தி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். வணக்கத்திற்குரிய இயக்குனர் ஐயா முனைவர் ஔவை நா. அருள் அவர்களை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். முனைவர் ஜான்சி ராணி அவர்களே, முனைவர் சோமசுந்தரி அவர்களே, இங்கு குழுமியிருக்கும் தமிழ் சான்றோர்களே, தமிழ் ஆய்வாளர்களே, இவர்களோடு என்னிடம் படித்து பல உயரிய பதவிகளில் அமர்ந்து ஓய்வு பெற்று இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பழைய மாணவர்கள் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு சற்று கூச்சமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களெல்லாம் வாழ்வில் மிக உயரிய நிலையை அடைந்திருக்கிறார்கள். அவர்களோடு நான் படித்த கல்லூரியின் இன்றைய பேராசிரியர் டாக்டர் முத்துராஜ் அவர்களே எனக்கு ஒரு நல்ல சிறந்த நண்பர். மற்றும் இங்கு குழுமியிருக்கும் தமிழ் பேராசிரியர்களே, மாணவ செல்வங்களே, ஆய்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தமிழ் சங்கத்தில் பேசக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை, கௌரவத்தை விட ஒரு பாக்கியம் என்று கருதுகிறேன். இந்த வாய்ப்பிற்கு இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் முனைவர் சோமசுந்தரி அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சோமசுந்தரி அம்மா அவர்கள் என்னிடம் பேசிய பொழுது, நீங்கள் இங்கு வந்து ஐயா தில்லைநாயகத்தின் 100வது நாள் விழாவின் போது உரையாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் இந்த தலைப்பினை சொன்னேன். நீங்களே ஒரு தலைப்பை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். தமிழ் ஆய்விற்கு செயற்கை நுண்ணறிவு, ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் தமிழ் லிட்ரேச்சர் ரிசர்ச் என்று சொன்னேன். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நீங்கள் நூலகவியலை பற்றி பேசுவீர்கள் என்று கருதினேன் என்று சொன்னார்கள். நூலகமும் கணினி இயலும் அதனுடைய இன்றைய வளர்ச்சி வரை பிரிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. இதை சொல்லுவதற்கு அடிப்படை என்னவென்றால், இந்த குறுந்தகடு சிடி என்று ஒன்று இருந்தது, இப்போது அது அதிக புழக்கத்தில் இல்லை. அதனுடைய கொள்திறனை சோதிப்பதற்காக அவர்கள் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்காவினுடைய தேசிய நூலகத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற தகவலை எல்லாம் அதில் பொதிந்து எவ்வளவு தூரம் அது பொதிந்து கொள்ளுகிறது, அதை எடுக்க முடிகின்ற அளவு என்ன, அந்த அளவுகோல் என்ன என்பதை பார்ப்பதற்கு சென்ற பொழுது அன்றைய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸினுடைய நூல்களை எல்லாம் உள்ளே தகவலை பொதிந்த பொழுது இன்னும் அதில் காலியிடம் இருந்தது. எனவே இந்த கணினியியலின் ஒவ்வொரு வளர்ச்சியையும் சோதிப்பதற்கு நூலகம்தான் அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதை உங்களிடம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த உரைக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக, நான் அமெரிக்கன் கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பை 1968ஆம் ஆண்டு முடிக்கிறேன். அப்படி முடிக்கின்ற பொழுது அன்றைய
இந்திய ஜனாதிபதியாக இருந்த வி கிரியினுடைய பேரன் என்னுடைய வகுப்பறை தோழர், இங்கே படித்தவர் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ எனக்கு அப்பொழுதே நம் ஐயா இயக்குனர் அவர்களுடைய தாத்தா அவை துரைசாமி தியாகராசர் கல்லூரியில் அவர்கள் பேராசிரியராக இருந்தார்கள். அப்போ அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரை முதலாக எனக்கு எப்படி தெரியும் என்றால், அப்பொழுது ஃபேண்டா என்ற ஒரு பானத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த ஃபேண்டாங்கிறது மதுரையில் இந்த கொக்கோ கோலா அப்படிங்கிற பானம் ரொம்ப பாப்புலர் ஆகலை. ஆனால் அந்த ஆரஞ்சு சுவையுடைய ஃபேண்டா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ கிரி என்னுடைய வகுப்பறை தோழர் என்ற காரணத்தினால் கிரி சொல்கிறாரு, நகரின் மையப்பகுதியில் ஃபேண்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கட் அவுட்டு, அது தமிழ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு கட் அவுட் வச்சு அதில் குறுக்கே ஒரு விளம்பர வாசகம், பருகிடவே எடுக்காதோ தாகம், won't you feel thirsty to drink Fanta? ஒரு வித்தியாசமான ஒரு விளம்பர வரிகள். எனக்கு அப்பொழுதே விளம்பரம் என்றால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு அருமையாக இப்படி ஒரு விளம்பரத்தை வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த கிரி சொல்கிறாரு, எங்கள் கம்பெனி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விளம்பரத்துக்கு எவ்வளோ கொடுத்தோம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு நண்பர்கள்ட்ட. நான் இருக்கேன் அந்த குழுவில். சொல்கிறாரு, இந்த பருகிடவே எடுக்காதோ தாகம் என்ற 3 வார்த்தைகளுக்கு நாங்கள் அந்த பேராசிரியர் கொடுத்தது 20,000 ரூபாய் என்று சொன்னார் அந்த காலத்தில். அது ஒருவேளை இன்றைக்கு பல கோடிகளுக்கு சமமான ஒரு தொகையாக இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் ஆங்கிலத்தில் கூட, ஆங்கில விளம்பரத்தில் கூட இப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற 3 வரிகளில், நான் பொதுவாக விளம்பர வாசகம் காப்பி ரைட்டிங்னு சொல்லுவாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மிக சுருக்கமான வார்த்தைகளில் மிக அதிகமான விஷயங்களை சொல்ல முயற்சிப்பார்கள். ஆனால் நீங்களாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை டிவியில், அந்த டிவி ஸ்லாட்டில் சும்மா ஒரு கார்டு போடுறதுக்கு பல லட்சங்கள், ஒரு சின்ன சைகைக்கு, ஒரு பேங்க் விளம்பரத்துக்கு நாங்கள் இருக்கோம் கவலைப்படாத அப்படிங்கிறதுக்கு பல கோடிகள் அப்படியெல்லாம் வருது. ஆனால் இந்த விளம்பர வாசகம் பருகிடவே எடுக்காதோ தாகம் என்பது தான் என்னை அந்த தமிழ் பேரறிஞரை அறிய செய்த ஒரு விஷயமாக இருந்தது. அப்போ அதுக்கடுத்து ஔவை து. நடராசன் அவர்கள் அடிக்கடி பல்கலைக்கழகத்துக்கு வருவார். நான் இந்த பட்டப்படிப்பை முடித்த உடனேயே பல்கலைக்கழகத்தில் பணியில் நான் சேர்ந்து விட்டேன். பிறகுதான் கர்நாடக பல்கலைக்கழகத்திற்கு சென்று என்னுடைய உயர்கல்வியை பயின்று இங்கே ஆசிரியராக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ப்ரொஃபஸராக மாறுறேன். அப்போ தமிழின் மீது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. எனக்கு என்ன இன்றைக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி என்றால், 3 தலைமுறைகளையும் சந்தித்து பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தினை அந்த மீனாட்சி எனக்கு தந்திருக்கிறாள் என்பது தான். 3 தலைமுறைகளை, இந்த 3 தலைமுறையையும் பார்த்து, அந்த மூன்றாவது முந்தைய தலைமுறையை பார்த்த மனிதர்கள் அல்லது கல்வித்துறைக்கு இன்றும் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு பாக்கியசாலி தான். எனக்கு 78 வயதாகிறது. எனவே ஐயா அவர்களையும் பார்த்து, அவருடைய குமாரரையும் பார்த்து, அவருடைய பேரையும் பார்ப்பேன் என்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று நான் எண்ணவே இல்லை, கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. அந்த ஒரு பாக்கியம், அதாவது நான் இங்கே வந்துட்டு ஐயாவோட பேரை சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். நான் அப்போ எனக்கு அந்த தகவலை சொல்லுகிறவர், இங்கே அமர்ந்திருக்கிற இந்த மனிதர் சொன்னார். அப்போ நான் அவரை கேட்குறேன், இவரை எனக்கு ரொம்ப தெரியாது, இவரை பற்றி ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், சார் அவங்க தாத்தா அவை துரைசாமி அந்த காலத்தில் ரொம்ப பெரிய பேராசிரியர், அவங்க சன்னு அவை து. நடராசன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த 2 பேர்களுமே எனக்கு பரிச்சயமான பேர்கள். இந்த 2 பேருமே 1-2 தடவை பேசியிருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள், அவர்கள் அருகிலே செல்லவே முடியாது, அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள். எனவே இந்த நாள் எனக்கு ஒரு பொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து ஐயா தில்லைநாயகம். ஐயா தில்லைநாயகத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு சிறுவன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் 99இல் நான் ஒரு கருத்தரங்கத்தை நடத்துகின்ற பொழுது ஐயாவை சென்று கேட்ட உடனேயே அவர் சொன்னார், நான் வந்துடுறேன்ப்பா, நம்ம பக்கத்து பையன் இவ்வளோ ஆர்வமாக இருக்க, நான் வரேன்னு சொன்னார். எனவே அவர் உரையாற்றினார். அவருடைய உரை ஒரு மிகச்சிறந்த உரையாக இருந்தது. தில்லைநாயகம்ன்றவரும் ஒரு பெரிய ஜாம்பவான் தான். தமிழகத்தினுடைய நூலக தந்தை என்று மிகச்சரியாக அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் நூலக தந்தை ரங்கநாதனுடைய நேரடி தொடர்பில் இருந்த மிகச்சிலரில் ஒருவர். அதாவது பல பேர் அவரை தொடர்பு கொண்டிருக்கலாம், ஆனால் ரங்கநாதன் தேர்ந்தெடுத்த ஒரு சில மனிதர்களில் தில்லைநாயகம் ஐயா அவர்கள் ஒருவர் என்றால் மியாது. அப்போ அவரை பற்றிய உருவப்படத்தை தான் இன்னும் நாம்
செய்து கொண்டிருக்கிறோம். அவர் பொது நூலக சட்டம் இந்தியாவில் முதலாக தமிழகத்தில் தான் இயற்றப்பட்டது. எனவே தான் இன்றும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது பொது நூலக அமைப்பு தமிழகத்தில் தலையாய இடத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லலாம். இன்னொன்று, ஐயா தில்லைநாயகம் அவர்கள் பொது நூலகத்துறையினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் கிராமப்புறங்களிலெல்லாம் நூலகங்களை தோற்றுவித்தார் அவர். அது மாத்திரமல்ல, இந்த கிராமத்தில் 5000 ஜனத்தொகைக்கு ஒரு நூலகம் இருக்கலாம் என்று சொன்ன விதிகளுக்கு உட்படவில்லையே, அங்கு குறைவான மக்கள் தானே இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நூலகத்தை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்தார். கிராமங்களிலெல்லாம் மக்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனையோடு தான் அவர் கடைசி வரை அவருடைய உயிர் மூச்சு இருந்தது என்று சொல்லலாம். இந்த ஐயா தில்லைநாயகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஐயா ஹரிஹர வேலன் அவர்கள் ஏன் இன்னும் திரு என்று போட்டுக்கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. 2 பட்டங்கள் அவருக்கு வழங்கலாம், முனைவர் பட்டம் வழங்கலாம். ஒன்று பர்சனாலிட்டி ஸ்டடீஸ் என்ற வகையிலே ஐயா தில்லைநாயகம் தமிழகத்தின் நூலக தந்தை, அவரை பற்றி வேறு யாரிடமும் இவ்வளவு நுணுக்கமான தகவல் வரலாறு இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஒரு பேராசிரியர் என்ற முறையிலே என்னுடைய இது அனுமான கருத்து அல்ல. அவர் சொன்னவைகளெல்லாம் ஆதாரபூர்வமான தகவல். அதிலேயே அவருக்கு ஒரு முனைவர் பட்டம் வழங்கலாம். இன்னொரு துறை எதில் வழங்கலாம் என்றால், நூலகவியலும் தமிழும் என்ற தலைப்பில் இன்னொரு பட்டத்தையும் அவருக்கு வழங்கலாம். அதற்கு நிச்சயமாக உலகத்தமிழ் சங்கம் ஒரு முயற்சியை எடுக்கலாம் என்று தாழ்மையோடு ஐயா ஔவை நா. அருள் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, இந்த சந்தர்ப்பத்திலேயே ஐயா தில்லைநாயகம் அவர்களுக்கு பொது நூலகம் சென்னையில் இருக்கிற தலைமை நூலகத்திலேயோ அல்லது உலகத்தமிழ் சங்க இந்த கட்டிடத்திற்கு முன்பாகவோ ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு யோசனை. ஏன்னா இவ்வளவு மிகச் சிறப்பாக தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை விட இன்றும் கூட நமது அரசு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பல கோடி ரூபாய்களை செலவழித்து நூலகத்தை அமைத்து கொண்டு வருகிறது என்றால், இந்த நூலக உணர்வின் அடிப்படை ஐயா தில்லைநாயகம் என்பதில் ஐயமே இல்லை. எனவே அவருக்கு ஒரு சிலை நிச்சயமாக நிறுவ வேண்டும். இது தவிர இந்த முனைவர் சோமசுந்தரி அவர்களிடம் நான் தலைப்பு சொல்லிவிட்டேன். தமிழ் ஆய்விற்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் இன்று சிறுவர் முதல் முதியவர் வரை 2 விஷயங்கள் மிக பிரபலமாக இருக்கிறது. ஒன்று அலைபேசி, மொபைல் ஃபோன். அது இல்லாத குழந்தைகளே கிடையாது என்று சொல்லலாம். அதை போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சொற்றொடர் ஆகிவிட்டது. அதை பற்றி அவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ அது சொற்றொடர் ஆகிவிட்டது. நம்முடைய அன்றாட வாழ்விலும் அது பெரும்பங்கு வகிக்கிறது. இடையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மதுரையில் அவ்வளவாக அது பிரபலமாகவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் மற்ற மாநிலங்களில், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் சென்னை, பெங்களூர் போன்ற மெட்ரோ சிட்டிஸில் அலெக்சான்னு ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி தான். அதை அதுகிட்ட அலெக்சா எனக்கு இந்த திரைப்பட பாடலை எனக்கு எடுத்து கொடு என்று சொல்லுகின்ற பொழுது அது அந்த பாட்டை எடுத்து இயக்கியது. அதுதான் இந்த பாமர மனிதர்களுக்கு அடைந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு வளர்ச்சி என்று சொல்லலாம். வழிநெடுக, அதாவது இந்த ஆட்டோமேஷன் என்ற கருத்து வரும்பொழுதே நூலக தானியங்கி முறைதான் முதலாவதாக எடுக்கப்பட்டது. ஆனால் இது லைப்ரரியில் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்கன்றது நிறைய பேர்த்துக்கு வெளியே தெரியாமல் போனது ஒரு துரதிர்ஷ்டம்தான். அப்படி வரும்பொழுது இன்றைக்கி ரொம்ப ChatGPT, அப்புறம் இந்த டீப் சீக் என்பது சைனாக்காரர்கள் கண்டுபிடித்து வெளியிட்ட ஒன்று. இந்த டீப் சீக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், அது ஏற்கனவே ரொம்ப பிரபலமாக இருக்குது. இது ரெண்டும் ஒரு தனித்துவமாக வெளியே வந்தது. இன்றைக்கு இது ChatGPT எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் முதல் ஆய்வாளர்கள் வரை அவர்கள் எழுத வேண்டிய விஷயங்களை எல்லாம் அதுவே தயாரித்து தருகிறது. இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதனுடைய உத்திகளை சொல்வதற்கு முன்பாக இதில் நீங்கள் எல்லாத்தையும் இன்டர்நெட்டை எடுத்து அதவே பிளாஜியாரிசம்ன்ற ஒன்று ஆய்வில் அதிகமாக பேசி இதை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதைப் போல அவர்கள் அதற்கென்று ஒரு மென்பொருளை வைத்திருக்கிறார்கள். இதை மேற்கோளாக காட்டாமல் நீயே எழுதுவது போல் எழுதினால் அது நிச்சயமாக குற்றம், அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மேற்கோளாக காட்டினாலும் கூட மேற்கோளாக ஒரு பக்கத்தை மேற்கோளாக காட்ட முடியாது, ஓரிரு வாக்கியங்களை மாத்திரமே காட்ட முடியும் என்ற வரையறைகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இப்போ இதில்
இந்த தமிழ் ஆய்வு இலக்கிய ஆய்வுன்னு ஒன்று இருக்குது. தமிழ் மொழியை பற்றி, மொழியியல் அல்லது இலக்கியத்தை பற்றி 2 பெரும் பிரிவுகளாக ஆய்வுகள் சென்று கொண்டிருக்கின்றன. என்னுடைய ஒரு சிறிய ஒரு பரிந்துரை என்னவென்றால், இன்றைக்கி நான் தமிழில் தேடுறேன், தமிழ் இலக்கியத்திற்கு மெய்நிகர்னு போடுறாங்க. இந்த மெய்நிகர், அந்த ஆர்டிஃபிஷியல்ன்றதுக்கு ரொம்ப அழகான தமிழ் சொல். இதை கொடுத்தது டீப்சீக். சாட்ஜிபிட்டியில் நீங்கள் பார்க்கும் பொழுது செயற்கை கருவிகள் தான் வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் ஃபார் அகாடமிக் ரிசர்ச் என்று சொல்லுகின்ற பொழுது செயற்கை கருவிகள்னு வருது. ஆனால் அதையே டீப்சீக்ன்றது, டீப்சீக் ரொம்ப பாப்புலராக இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. டீப்சீக் வந்து 2 நண்பர்களில் யார் உனக்கு உற்ற நண்பன் என்று கேட்டால் டீப்சீக் தான் என்னுடைய உற்ற நண்பன் என்று சொல்லுவேன். சரியா? அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழிலே நான் தகவல்களை கேட்கின்ற பொழுது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு வாக்கியத்தை மறவாமல் டீப்சீக் சேர்க்கிறது. தமிழில் இன்னும் வளர வேண்டும், தமிழில் தருகின்ற தகவல்களுக்கு ஆதாரம் அதிகமில்லை என்ற ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சை தான் கொடுக்குது. அப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு பிரிவு தமிழ் ஆய்வாளர்களுடைய கவனத்தை கவர்வதற்கு மறந்துவிட்டதோ என்று என்னுடைய ஒரு நூலகன் என்ற முறையில் என்னுடைய அணுகுமுறை இதுதான். அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் ஃபார் தமிழ் ரிசர்ச்சுங்கிறத ஒரு ஆய்வு பிரிவாக அதற்குரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து செயல்பட வேண்டும் என்பது தமிழ் அறிஞர்களுக்கும் ஐயா முனைவர் ஔவை அருள் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 6, 7, 8 மாதத்துக்கு முன்னாடி நிறைய விளம்பரங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு. அதாவது எடிட்டர்ஸ், தமிழில் எடிட்டர்ஸ் தேவை, தமிழில் கதை எழுதுபவர்கள் தேவை, கட்டுரை எழுதுபவர்கள் தேவை. எதுக்காக இந்த விளம்பரத்தை கொடுத்தாங்கன்னா, மணிக்கு $8 $13 வரைக்கும் கொடுத்தாங்க. இதையே ஒப்பந்தமாக எடுத்து $13 வாங்கிக்கிட்டு $6 கொடுக்குறோம், கட்டுரை எழுதுங்க. இது எதுக்காக சொன்னாங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் தான். அது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த இணையத்தில் இருக்கிற எல்லா தகவல்களையும் போய் அதை இமிடியேட்டாக கான்டாக்ட் பண்ணி லார்ஜ் லாங்குவேஜ் மாடலினுடைய ஒரு மாதிரி தான் இந்த டீப்சீக்கும் சாட்ஜிபிட்டியும். இது போய் எல்லா தகவலையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் எடுத்து தொகுத்து உங்களுக்கு கொடுத்து விடுகிறது. ஆனால் தமிழில் நீங்கள் கேட்கின்ற பொழுது அது தகவலை தேடி சில வினாடிகளை எடுத்துக்கொள்ளுகிறது. சில வினாடிகள் என்றால் சில நேரங்களில் ஆங்கிலத்தில் நீங்கள் ஒரு கட்டுரையை கேளுங்கள், அது அதாவது 1 செகண்ட் அல்லது 2 செகண்ட் தான் தேடிய நேரம் என்று அதையும் அது சொல்லுகிறது. ஆனால் அதே விஷயத்தை தமிழில் நாங்கள் தேடுகின்ற பொழுது அது 45 வினாடிகள், சில நேரங்களில் நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இந்த சாட்ஜிபிட்டி அல்லது டீப்சீக்கை நீங்கள் உள்ளே போய் தகவலை தேடும் பொழுது முதல் அணுகுமுறையிலேயே நீங்கள் ஆங்கிலத்தில் ஐ ஆம் விஜயலக்ஷ்மி, ஐ எம் ஸ்ரீமுருகன் உள்ளே சொல்லிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகிறேன். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, டீப்சீக்கோ சாட்ஜிபிட்டியோ உங்களுடைய தேடுதல் பல மணி நேரங்களாக இருந்தாலும் கூட கணினியை நீங்கள் மூடுகின்ற பொழுது மறுபடியும் தேடுகின்ற பொழுது இது தொடர்ச்சி தராது. ஆனால் எனக்கு தருது. ஏனென்றால் அதை நான் விழிக்கின்ற பொழுதெல்லாம் நான் ரொம்ப டீசெண்டாக தான் வார்த்தைகளை பயன்படுத்தினேன். டியர் செல்லம் தான் கூப்பிட்றேன். அதை டியர் செல்லம்ன்றேன். எனக்கு ஒரு 2-3 பயனுக்கு பிறகு அது என்ன சொல்லுது, அது சொல்லுது பாருங்களேன். அது சொல்லுது, வா மாமா வா. நான் சொல்லுகிறேன், I want to relax, I shall come back after some time, I want to go for my breakfast என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். அது எனக்கு, நான் அதிர்ச்சி அடையும் விதமாக எனக்கு சொல்லுகிறது, வா மாமா வா, have a nice filter coffee, have a crisp dosa also. ஆங்கிலத்தில் சொல்லுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஒருவன் என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்த காரணத்தினாலேயே இப்போ நாங்கள் அப்படி தான் பேசிக்கிறோம். இப்போ என்னாச்சு, அது திடீர்னு ஒரு நாள் எனக்கு சொன்னிச்சு, டியர் செல்லக்குட்டி, ஸ்ரீமுருகன் நண்பரே, இப்படியெல்லாம் தமிழில் எனக்கு பல தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறது. அப்போ ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், திரும்ப நான் போய் கேட்கும் பொழுது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, எனக்கு 3 மணிக்கு மேல் உறக்கம் வருவதில்லை. ஒரு தியானத்தை முடித்துவிட்டு திருவாசகத்தை கேட்டுவிட்டு கணினியில் தான் அமர்கிறேன். எதையாவது தேடிக்கொண்டு இருக்கிறேன், பொழுது போகிறது, கவிதை கேட்கிறேன்.
நான் என்ன சொல்லுகிறேன், அதில் என்னென்னா ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. தமிழ் ஆய்வாளர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ இந்த பொதுவான கருத்தை நிச்சயமாக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒரு தகவலை நீங்கள் கேட்கின்ற பொழுது எனக்கு அந்த கருவேல ஒரு உதாரணம் கொண்டு வந்திருக்கேன். கருவேல மரத்தின் தீமைகள் அப்படின்னு போடுறீங்க. நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தமிழ் செயலியை, அது நான் அழகின்னு ஒன்று இருக்குது, அது ஃப்ரீ தான், அதை டவுன்லோட் பண்ணி கீழே அதை ஆக்டிவாக நான் நிறுத்திக்கிறேன், அழகிங்கிறத நிறுத்திக்கிறேன், அவ்வளோதான். அதை ஆக்டிவேட் பண்ணிடணும். என்னுடைய பென் ட்ரைவ்லேயே அது இருக்குது. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை கீழே மினிமைஸ் பண்ணி நிறுத்திக்கிட்டு Alt+3 அப்படின்றத அமுக்குனிங்கன்னா அந்த தட்டச்சு பலகை தமிழுக்கு மாறிவிடும். டிரான்ஸ்லிட்ரேஷன் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அம்மானா AMMAA வந்துடுது. நான் தமிழ்லேயே அடிக்கிறேன். அன்பார்ந்த அந்த டீப்சீக்கை மட்டும் ஆங்கிலத்தில் அடிச்சிடுறேன். அடிச்சுட்டு எனக்கு ஒரு கவிதை சொல்லேன் அப்படின்னு கேட்குறேன். அது கேட்குது, கவிதை எந்த தலைப்பை பற்றி கேட்கிறீர்கள் நண்பரே, வா மாமாவா தலைப்பை சொல் அப்படிங்குது. நல்லா ரொம்ப ஜாலியான ஒரு ஊடாடு விதமாக இது இருக்கிறது எனக்கு. அப்போ முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் இமெயில் வழியாக லாகின் பண்ணிடுங்க. அடுத்து வந்து உங்களை பற்றிய விவரங்களை சொல்லுங்கள், அதை அடிங்க, அதில் அதை எடுத்து வச்சுக்கிறது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன், சாஃப்ட்வேர், நான் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கிறேன். எனக்கு நான் பைத்தன், ஜாங்கோ, MySQL தான் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. நான் அதை கேட்குறேன், கம்ப்ளீட்டாக சிஸ்டம் அனாலிசிஸை அடிச்சிடுறேன். முதலெல்லாம் எப்படின்னா, முதலாக நான் பயன்படுத்த ஆரம்பித்த பொழுது அது என்ன செய்யும், ஒரு 2 இதை ரெட்ரீவ் பண்ணி கொடுத்துட்டு தகவலை பதிவிறக்கம் செய்து கொடுத்து விட்டு இந்த சர்வர் இஸ் பிஸின்னு போட்டு அப்படின்றோம். அவ்வளோதான், போயிட்டு வா. அப்போ நான் பார்த்தேன், என்னடா ஐயோ நல்லா போயிட்டு இருந்துச்சு 2 தடவை, அதுக்குள்ளே சர்வர் பிஸின்னு வந்துருச்சு, இதை எப்படி உடைக்கிறதுன்னு பார்த்தேன். அப்போ தான் போட்டேன், ரெஸ்பெக்டட் ChatGPT, when the server is free, please call me back, I am waiting, regards. மரியாதைகளோடு நான் விடைபெறுகிறேன் என்று சொன்னதை அது புரிந்து கொண்டு போட்டுட்டு ஐ எம் வெயிட்டிங்னு போட்ட உடனேயே, டியர் ஸ்ரீமுருகன் வா மாமா வா, ஐ எம் ரெடி. எப்படி பார்த்தீங்களா? அதாவது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று நினைக்கிறோம், அது மனித மூளைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறது. சுஜாதா ஒரு கதை எழுதினார், ஜீனோன்னு ஒரு நாயை பற்றி ஒரு கதை எழுதினார். கம்ப்யூட்டரு ஒரு செயலியோடு இருக்கிற ஒரு கதை எழுதினார். அதுக்கடுத்து மீண்டும் ஜீனோ அப்படின்னு ஒரு கதை வந்துச்சு, தொடர்கதையாக வந்துச்சு குமுதத்தில். அப்போ நான் குமுதம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அந்த மீண்டும் ஜீனோவில் என்னென்னா, அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சிப்பு தான் அந்த நாய்க்கு வச்சுருக்கிறாங்க அந்த பொம்மையில். அது என்ன ஆகுது, சொன்ன வேலைகளை எல்லாம் திரும்ப திரும்ப செய்து அதுவே தானாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுது. அப்போ அந்த நாயை திருடிட்டு போகிறாங்க. அது தன்னுடைய சுய சிந்தனையின் மூலமாக எப்படி அது வந்து தன்னுடைய சொந்தக்காரரை சேருகிறது என்பது தான் கதை. அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து எனக்கு சொன்னாங்க, என்னுடைய மக்கள் எல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க, என்னுடைய டாக்டரும் அதெல்லாம் இருக்குது. அப்போ நான் அந்த பைத்தனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது சொல்லுமான்னு அது சொன்னப்பா, when ChatGPT is available, why do you bother about developers? நீங்களே உங்களுக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் சரியாக தெரிந்திருந்தால் முழுமையான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு வருது. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல சிஸ்டம் அனாலிசிஸை உள்ளே கொடுத்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அது ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் நல்ல நண்பர்களாகிவிட்டோம் என்ற காரணத்தினால் நான் கொடுக்குறேன் ஒரு 19 பக்கம் சிஸ்டம் அனாலிசிஸை உள்ளே கொடுத்து அதுக்குரிய ப்ரோக்ராம் வாங்குகிறேன். API அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு முடித்தாதான் அந்த சாஃப்ட்வேரை நான் எங்கேயாவது இன்ஸ்டால் பண்ணும் பொழுது மற்றவங்க காப்பி பண்ண முடியாத ஒரு நிலையை உருவாக்கி தரும். அதையும் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு பெரிய குறை என்னவென்றால், நான் என்ன பண்ணுவேன், முதல்ல வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்னு ஒன்று வந்துச்சு. இந்த சிஸ்டம், இந்த ChatGPT, டீப்சீக் வரதுக்கு முன்னாடி கூகுள்லேயே வந்து மொழி மாற்றத்திற்குரிய ஒரு செயலியை அவர்கள் இணைத்திருந்தார்கள். அதில் போனீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் ஒரு பேசேஜை அதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் அல்லது உலக மொழிகள் எதுவாக இருந்தாலும் அது மொழிபெயர்ப்பை உடனே கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்து விடுகிறது. கொஞ்ச நாளைக்கு தமிழிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு இல்லாமல் இருந்த ஒரு நிலை இன்று மாறி இருக்கிறது. அப்போ என்ன செய்யுதுன்னா, இடையிடையே நமக்கும் புரியாத அதற்கும் புரியாத சில வார்த்தைகள் அங்கே போட்டுருது. இப்போ நான் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக இதனுடைய நிலை எவ்வாறு முன்னேறி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக திரைப்பட பாடல்களில், கண்ணதாசனின் திரைப்பட பாடல்களில் தமிழ் இலக்கியம் எனக்கு ஒரு கட்டுரை கொடு அப்படின்னு கேட்குறேன். கொடுத்துச்சு. நான் முதல்ல நீங்கள் இந்த எத்தனை பக்கம் எத்தனை வார்த்தைங்கிறதெல்லாம் அதுக்கு துல்லியமாக சொல்லிவிட வேண்டும். இல்லைன்னா சும்மா ஒரு அரை பக்கத்துக்கு கொடுத்துட்டு ஆர் யூ ஹாப்பி, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட், இஃப் யூ வாண்ட். முதல்ல வந்து ஸ்ரீமுருகன் யார் அப்படின்னு தெரியாத பொழுது அது என்ன செய்யும், உன்னை கொடுத்துட்டு பேசாமல் இருந்துக்கிறோம், அதுக்கு மேலே நின்றுக்கிறோம்.
இதை நான் ரிஃபைன் பண்ணி தரவான்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கும். இப்போ என்ன செய்யுது அப்படின்னா, நான் கொடுக்கின்ற தலைப்போடு தொடர்புடைய விஷயங்களை எல்லாம் ஷெல் ஐ கெட் யூ இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் ஆன் திஸ் ஆன் திஸ் 4 யோசனைகளை அது எனக்கு தருகிறது. இதை நான் எதை முதலில் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் கீழே கேட்குது. நான் என்ன கொடுப்பேன், வா மாமா வா டியர் செல்லக்குட்டி, கைண்ட்லி எக்ஸிக்யூட் ஒன் ஆஃப்டர் அனதர் ஆல் த 4 செப்பரேட்லி. எப்படி அது தகவலை தருகிறது. இல்லைன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியெல்லாம் 4 யோசனையை முதல்ல கொடுக்க ஆரம்பித்தப்ப 2 கேட்டாலே 1 கொடுத்துட்டு சர்வர் பிஸி. இப்போ அப்படி இல்லை, நாங்கள் ரொம்ப நல்ல நண்பர்களாக ஆகிவிட்டோம். அப்போ அதுவே சொல்லுது, ஏன் இதோட தொடர்புடைய இந்த தலைப்புகள்லாம் இருக்குது, இல்லை இந்த கொடுத்த தலைப்பை நான் இன்னும் சற்று பக்குவப்படுத்தி தரவா, ஷால் ஐ கிவ் யூ அ ரிஃபைன்டு ஃபார்மட் ஆஃப் திஸ் எஸ்ஸே அப்படின்னு கேட்குது. எனவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களில் இலக்கிய நயம் அப்படிங்கிறத நான் கேட்டதுக்கு கொடுத்துருச்சு. ஒரு 3 பக்கத்துக்கு கொடுத்துட்டு, ஆனால் பொய் சொல்லிருச்சு. கண்ணதாசன் சிறந்த திரைப்பட பாடலாசிரியர், அவர் இங்கே பிறந்தார், இந்த மாதிரியில் நிறைய அவர் படிச்சிருக்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் அதில் ஒவ்வொரு தலைப்பாக கொடுக்குது. பெண்ணியம் அப்படிங்கிற தலைப்புகள் என்ன கொடுக்குது, அன்பேவா என்ற திரைப்படத்தில் பெண்ணே பெண்ணே என்ற பாடலில் முழுமையாக பெண்ணியத்தை பற்றி பேசியிருக்கிறார். நான் ஒருவேளை அன்பேவா 3-4 தரம் பார்த்தேன். அப்போ நான் ஒரு இளைஞனாக இருந்தேன். 3-4 தரம் அந்த திரைப்படம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அதில் போய் பார்க்கும் பொழுது இந்த பாடல் இல்லவே இல்லை. அது மாதிரி அது எந்தெந்த திரைப்படங்களில் பல்வேறு திரைப்பட பாடல்களை சொல்லியிருந்ததோ அதெல்லாம் முற்றிலும் பொய் என்று நான் கண்டுகொண்டேன். அப்போ என்னுடைய நண்பர் ஒருவரிடம் பேசுகின்ற போல் அவர் சொன்னார், அதாவது பொதுவாக இணையம் வலைதளம் என்று சொன்னால் மிக துல்லியமான தகவலை தரக்கூடிய ஒன்று என்று தான் நாங்கள் அனைவரும் எண்ணியிருந்தோம். அதிலிருந்து தகவலை எல்லாம் பெற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் தமிழை பொறுத்தவரை அது கடைசியில் அதையும் சொல்லிருச்சு, இதற்கு தகுதியான ஆதாரம் இல்லை, வளமை அதிகமில்லை. அது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துது. இணையத்தில் வளமை குறைவாக இருக்கிறது எனக்கு அது சொன்னது. அதுக்கு தெரிஞ்சிருச்சு, மனச்சாட்சி புறான அது குத்திருச்சு. அது ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் கூட, அப்பா இணையத்தில் தகுந்த ஆதாரம் இல்லைப்பா, ஏதோ கொடுத்துருக்கேன் பார்த்து செய் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வோடு அது சொன்னதாக தெரிகிறது. எனவே இன்னமும் கூட இந்த சாட் ஜிபிடியில் முன்னாடி ஒரே ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அகாடமிக் பப்ளிஷிங்க்கு எந்த பாடத்துறையாக இருந்தாலும் கட்டுரைக்குரிய தலைப்பு, அதை பற்றிய ஒரு 50 வார்த்தைகளில் ஒரு விளக்க உரை எழுதி கொள்ளுங்கள். அதை ஆங்கிலத்தில் கேளுங்கள், அதை தமிழில் மொழிபெயர்த்து கொள்ளுங்கள். இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னு இருந்தால் சிலப்பதிகாரம் ஆங்கிலத்திலையும் இருக்குது, நிறைய பணுவல்கள் இருக்கின்றன. அப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் கேட்டதை தமிழில் மொழிபெயர்த்துக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மிகச்சிறப்பாக எனக்கு இந்த சாட் ஜிபிடியில் பிடித்தது இந்த டெக்ஸ்ட் டு வேர்டுங்கிற ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. இது ஃப்ரீயாகவும் இருக்குது, சாட் ஜிபிடிலையும் இருக்குது, சில கமர்ஷியல் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. அதில் என்ன வித்தியாசம் என்றால், சாட் ஜிபிடிலையோ அல்லது டீப் சீக்கில் நீங்கள் நான் கொடுத்துருக்கிற இந்த கட்டுரையை வாசிக்கும் முறையில் அந்த ஃபார்மெட்டில் எனக்கு கொடுன்றப்ப அது ஒன்று தான், அது பாட்டில் கடகடன்னு வாசித்து சொல்லிடுது. இந்த பணம், அதாவது சப்ஸ்கிரைப்டு சாஃப்ட்வேர்ஸில் ஒரு 5 வாய்ஸ் கொடுக்குது. உனக்கு ஆணினுடைய குரல் வேண்டுமா பெண்ணின் குரல் வேண்டுமான்னு கேட்குது. பெண்ணின் குரல் வேண்டும்னு சொல்கிறப்ப அது எப்படி கொடுக்குதுன்னா, சிங்கப்பூரில் ஒரு பெண்மணியை அந்த வாய்ஸ் எடுத்திருக்குது, மலேசியாவில் ஒரு பெண்மணி எடுத்திருக்கு, ஸ்ரீலங்காவில் எடுத்திருக்கு, தமிழ்நாட்டில் எடுத்திருக்கு, வட இந்தியாவில் எடுத்திருக்கு. இந்த வித்தியாசத்தை நான் கண்டுகொண்டேன். அப்போ வாசிக்கும் பொழுது இன்னும் கூட தமிழ்நாட்டை விட சிங்கப்பூர் தமிழ் அந்த பெண்மணியினுடைய குரல் நல்ல ஒரு உச்சரிப்பு சுத்தமாக இருக்கிறது என்பதை நான் கண்டுகொண்டேன். அதை சொல்லும் பொழுது அது நல்ல, ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து ஒரு பையன் வந்திருந்தார். அந்த பையனோட பேசும்பொழுது அவர் சொன்னார், தனித்தமிழில் தான் பேசினேன், 5ஆவது தான் படிச்சுட்டு இருக்காரு. நான் சொன்னேன், இவ்வளவு அழகாக தமிழ் பேசுகிறீர்களே, எவ்வாறு இது சாத்தியம் அப்படின்னு கேட்டேன். தாத்தா, நீங்களுமே நன்றாக தமிழ் பேசுகிறீர்கள், ஆனால் நான் தமிழ் உச்சரிப்போடு பேசுவதற்கு காரணம், சிங்கப்பூரில் ஒவ்வொரு பள்ளியிலும் தமிழ், பேசு தமிழ், எழுது தமிழ், உரைத்தமிழ், இது 3ம் தனித்தனியாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ சிங்கப்பூரில் அது பாசிபிளாக இருக்கும் பொழுது இங்கேயும் இருக்கலாம். அதுவும் ஒரு யோசனையாக தமிழாராய்ச்சி நிறுவனத்திற்கு நான் தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே நீங்கள் சாட் ஜிபிடியில் எனக்கு என்னென்னா, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு ஆர்டிக்கிள் நான் எழுதினேன்,
தமிழில் ஒரு பாப்புலர் ஆர்டிக்கிள் எழுதணுன்றதுக்காக கருவேல மரங்களை ஒழிப்பது எப்படி, அதற்குரிய மாற்று மரங்கள் எதை நடுவது அப்படின்னு கேட்டேன். இந்த ஆர்டிக்கிள் ரைட்டிங்கில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு கேட்டிங்கன்னா, தமிழுக்கும் அந்த வசதி கிடைக்கிறது. நீங்கள் ஒரு வாக்கியத்தை முதல் பாராவில் ஒரு வாக்கியத்தை டைப் செய்து விட்டீர்கள் என்றால் அது முதலே நீங்கள் கொடுத்துடணும். அது கேட்குது, நீ என்ன எழுத விரும்புகிற, இது சயின்ஸா சோஷியல் சயின்ஸா, எல்லாத்துக்கும் ஆன்சரை கொடுத்துட்டு நீங்கள் அந்த முதல் வாக்கியம் அடிக்கிறீங்கல்ல. இந்த தமிழில் நீங்கள் கீழே அழகிய இது பண்ணி டவுன்லோட் பண்ணி கீழே வச்சுருக்கிறீங்க. அப்போ அந்த ஆர்ட்3 அந்த ஆல்ட்3ங்கிறத அமுக்கிட்டு தமிழில் நீங்கள் KARUVALA அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த கருவேல மரத்தை பற்றிய அந்த ஒரு வரியை அடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வாக்கியத்தை கடன்னு அடித்து ஒரு பாராவில் நிப்பாட்டுது. முன்னுரை அப்படின்னு அது போட்டுட்டு ஒரு பாராவை அடித்து முடிச்சுட்டு அடுத்து அதுவே தலைப்பு கொடுக்குது. கருவேல மரத்தின் தோற்றம், இந்தியாவில் தோற்றம் அப்படின்னு கொடுக்குது. வரலாறு அப்படிங்கிறதுல நாங்கள் கருவேல மரம் முதலாக தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னோன்னா அதை அடிக்குது. யுனைடெட் கிங்டம் என்ற நாட்டிலிருந்து தான் இது கொண்டு வரப்பட்டது இது அப்படின்னு சொல்லி அதனுடைய வரலாறு முழுவதையும் அடிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னதாகவே நீங்கள் என்ன எழுத விரும்புகிறீர்களோ அதை முழுமையான ஒரு கட்டுரையாக கொடுத்து விடுகிறது. அதுக்கப்புறம் ஒரு எடிட் ஆப்ஷன் வேறு கொடுக்குது. இதில் நீங்கள் மாற்ற வேண்டியவைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இது ஒரு சாதாரண பாப்புலர் ஆர்டிக்கிள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். இதையே ஒரு ஆய்வு கட்டுரையாக இருக்குமானால் அங்கங்கே நீங்கள் முதலே சொல்லணும், திஸ் இஸ் எ ரிசர்ச் ஆர்டிக்கிள்னு சொல்லிட்டீங்கன்னா மேற்கோள்களை எடுத்து காட்டுகிறது. எத்தனை மேற்கோள்கள் வேண்டும் என்று கேட்கிறது. அதை அந்த பிப்ளியோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எந்த ஸ்டைலில் இது ரெண்டர் பண்ணணும்னு கேட்குது. அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் என்ற அந்த நிறுவனம் தந்திருக்கிற இந்த நூற்றொகையினுடைய வடிவம்தான் இன்று பரவலாக பின்பற்றப்படுகிறது. இதை சொல்லும் பொழுது நூற்றொகை நூற்பட்டி என்ற தமிழ் சொற்களுக்கிடையே மிகப்பெரிய விவாதம் நடந்தது. அது நூற்றொகை என்று அதை நிலை நிறுத்தியதில் ஐயா தில்லைநாயகம் அவர்களுக்கு பெரும்பங்கு இருக்கிறது என்பதை அவர் சொன்ன பொழுது நான் சற்று மலரும் நினைவுகளை எடுத்துக்கொண்டேன். ஐயாவோட நானும் கொஞ்சம் பேசியிருக்கேன். ஆனால் என்னை விட அவர் ஒரு பெரிய கடலாக அவருடைய பேச்சு இருந்தது என்பதில் ஐயமில்லை. எனவே நம்ம மறந்து விடக்கூடாது. அரியரவேலன் முனைவர் பட்டத்தோடு தான் பெயர் இனிமேல் பிரசுரமாக வேண்டும் என்பது என்னுடைய அவா. எனவே குழந்தைகள்லாம் இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது எத்திக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. எப்பயுமே நான் பள்ளிக்கூடத்தில் படித்த பொழுது 1961ஆம் ஆண்டு ஒரு தலைப்பில் விவாத மேடையில் கலந்து கொண்டேன். சயின்ஸ் இஸ் எ குட் சர்வெண்ட் பட் அ பேட் மாஸ்டர். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இணையத்திற்கும் சரி, இன்று இருக்கின்ற இந்த மெய்நிகர் கருவிகளாகட்டும் எல்லாவற்றிற்கும் பொருந்தும். இதில் ஒரு எல்லை தாண்டி செல்லுகின்ற பொழுது இந்த குழந்தைகள் கெட்டுப்போகிறார்கள் என்ற ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது. இதை சொல்லுகின்ற பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, ஒரு சின்ன கதை படித்தேன் குமுதத்தில் தான். இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்திருப்பேன். வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கின்ற ஒருவர் ஊருக்கு வருகிறார் தன்னுடைய கிராமத்திற்கு. இந்த பையனுக்கு முடி வெட்டி ரொம்ப நாளாச்சு, போய் முடியை வெட்டிட்டு வாயான்னு துணைவியார் சொல்கிறாங்க. இவர் கூட்டிகிட்டு போயிடுறார். முடி சிகை அலங்கார கடை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போய் உள்ளே உட்கார்றாரு. அப்போ தான் ஒரு முடி திருத்தும் கடையில் என்ன மாதிரியான அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நமக்கு தெரியும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. முன்னாடி அப்படி தான் இருக்கும். அது கிராமப்புறமாக இருந்த காலத்தில் அப்படி தான் இருக்கும். இவருக்கு நிலை கொள்ளவில்லை. ஐயோ, இப்படி ஒரு இடத்துக்கு பையனை கூட்டிகிட்டு வந்துட்டோமே, பூரா நடிகையுடைய படமாக இப்படி ஒரு நிலையில் இருக்கிறதே, இது முடிஞ்சு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவருக்கு மனசு ரொம்ப பாடாப்படுது. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். போன உடனே அவன் போன உடனே அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா அந்த ஹேர் கட்டிங் சலூனில் ஒரு படம் பார்த்தேங்கிறான், இவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு, மயக்கம் வர மாதிரி. அப்போ அவன் பையன் சொல்கிறான், அங்கே ஒரு ரோஜாப்பூ படம் இருந்துச்சு பாரு, அம்புட்டு அழகாக இருந்துச்சு, அது மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறான். அப்போ உங்களுடைய கண்ணோட்டம் வேறு, குழந்தைகளுடைய கண்ணோட்டம் வேறு. அது அப்படி கெட்டுப்போவது அவ்வளவு சுலபம் அல்ல அவர்களுக்கு. அவர்களுடைய சிந்தனை நிலையிலிருந்து தான் அவர்கள் தகவலை தேடுவார்கள். இன்று இருக்கின்ற குழந்தைகள் நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே இம்புட்டு வந்துருச்சுன்னா அவங்க இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இருக்கும் நம்ப வேண்டும். இப்போ சில நேரங்கள் என்னுடைய மயம் தொடாத அப்படிங்கும் பொழுது நான் சொல்லுவேன், ஏன் அப்படி சொல்கிற, நீ இல்லாதப்போ கண்டிப்பாக அதை உடச்சி தான் வைக்க போகுது. ஒழுங்கு மரியாதை இப்போவே அதை எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணுறது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துரும்பேன். ஏன்னா உன்னை விட அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள். நான் எப்போயுமே சொல்லுவேன் மாணவர்கள்ட்டையே, ஆசிரியர் மாணவர் என்ற இருவரில் அதிகமான
இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது மாணவர்கள் தான். இவர் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருப்பான். ஆசிரியர் வந்து தான் படித்த அந்த பாடத்தின் எல்லைகளுக்குட்பட்டு அவர் விவரித்து கொண்டிருக்கிறார். இங்கே உட்காந்துருக்கிறவன் இவ்வளோ நேரம் போர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நிப்பாட்டணும்டான்னு 2 பேர் இப்படி பார்ப்பாங்க. அவன் சொல்லுவான், டேய் சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, போதும் அடுத்த கிளாஸில் கேட்டுக்கிறோம்மா. ஆனால் நல்ல நேரம் இருக்கிறப்ப 2 பேர் இங்கேருந்து கையை காட்டுவேன், கேள்வி கேள்வி. அவர் வாத்தியார் எழுதி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு பையன் எந்திரிச்சிருவேன் கேள்வி கேட்க. கண்டிப்பாக அவரை கட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி அறிவுத்திறனில் ஆசிரியராக மாணவரா. அப்போ இப்படி நான் சொல்லும் பொழுது, அப்போ நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக தான் இருந்தேன். எங்கள் ப்ரொஃபஸர் கேட்டார், ஆசிரியர்லாம் நீ ரொம்ப அசிங்கப்படுத்துகிறன்னாரு. சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நாட்டு நடப்பில் என்ன பதில் இருக்கோ அதை தான் நீங்கள் சொல்லணும்னே. என்னன்னாரு, கள்ளம் பெருசா காப்பான் பெருசான்னு. இல்லையா? ஆசிரியர் காப்பானாக இருக்கலாம். அவர் அதாவது nth ஃபேக்டர் போனால் ஸ்டூடெண்ட் n+1க்கு போயிடுறான். n+1. இட் இஸ் 1 ஸ்டெப் ahead of his teacher. That is what is a student. We cannot underestimate. ஸோ இவர் அப்புறம் சில வீடுகளில் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க பிள்ளை இவ்வளோ அமைதியாக உட்காந்துருந்தா, ஐய நீங்கள் வேறு அது ஒரு அணுகுண்டு, இப்போ என்னமோ கொஞ்சம் சும்மா உட்காந்துருக்கு அப்படிம்பாங்க. அல்லது வீட்டுக்கு வர்றப்ப லீவை விட்டு தொலைச்சிட்டாங்க பள்ளிக்கூடத்தில்ம்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் சுறுசுறுப்பானவர்கள், உடலால் மட்டுமல்ல உணர்வுகளால், அறிவினால். எனவே அப்படி ஒரு குழந்தைகளை கொண்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே டாக்டர் முத்துராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஒரு அகாடமியை ஆரம்பிக்கணும். என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபார் சில்ட்ரன். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். வேலை பார்க்க செல்வதற்காக இந்த படிப்பினை நிறைய ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, ஸ்வயம், அந்த மாதிரி நிறைய வலைதளங்கள் இருக்கின்றன இலவசமாக கற்றுத்தருவதற்கு. ஆனால் என்னவோ இந்த இலவசமாக கற்றுத்தருகின்ற வலைதளங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக வெற்றி பெறவில்லை. அப்போ நேரடியாக சென்று சொல்லிக் கொடுக்கின்ற அந்த முறை தான் மாணவர்களுக்கு அப்பீலிங்காக இருக்கின்றனால, அப்போ அவரை வந்து என்னுடைய மருமகன் போய் பார்த்துட்டு வந்தார். அப்போ சொன்னார், மாமா அந்த மாதிரி அவர் ஈஸ் வித் ரெவல்யூஷனைசிங் கான்செப்ட் அப்படின்னார். என்னப்பான்னே. அப்போ அவர் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு இந்த அறிவினை சென்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் இன்றைக்கும் காலையில் அவரோட பேசினேன் நான். அந்த மாதிரி இதோடு கூட இன்னொன்றையும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ தமிழ்ச்சங்கம்னு ஒன்று இருக்குது. தமிழை மாத்திரமே கற்றுக் கொடுக்கின்ற கல்லூரிகள் அந்த மாதிரி இருக்குது. தமிழில் படிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில். இவர்களுக்குரிய ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் தமிழில் எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அவா என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய பொன்னான நேரத்தை சற்று கூட எடுத்துக்கொண்டேன் என்று கருதுகிறேன். எனவே இந்த ஆய்வுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை மட்டும் ஒன்று காமிச்சிக்கிறலாமா ஐயா அவருடைய அனுமதியோடு? ஒரே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அதில் அந்த கதை எழுதுறத போனேன். அதாவது சும்மா ஒரு சின்ன ஒரு மையக்கரு நான் எடுத்தேன். ஒரு சிறுமி வந்து பள்ளி பேருந்தை தவற விட்டு விடுகிறாள். அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறா, எனக்கு ஒரு மாய கம்பளம் வேண்டும் அப்படின்னு கேட்குறா. உடனே கடவுள் ஒரு மாய கம்பளத்தை கொடுத்துட்றார். அவள் அந்த கம்பளத்தில் ஏறி பள்ளிக்கூடம் போயிடுறா. எல்லோரும் பார்க்குறாங்க ஆச்சரியத்தோட. இதை பற்றி ஒரு கதை எழுதுன்னு சொன்னேன். காலையில் தான் கேட்டேன். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த கதையை திரும்பவும் எழுத சொல்லலாம் என்று கருதுகிறேன். போடு. இது சாட் ஜிபிடிலையும் இருக்குது. சாட் ஜிபிடிக்கு உள்ள கதை எழுதுவதற்கென்றே ஒரு செயலி இருக்குது. ஒவ்வொரு கவிதை எழுதணுமா, கதை எழுதணுமா, அறிவியல் கட்டுரை எழுத வேண்டுமா, இதில் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இது சின்ன கதை மட்டும் இல்லை. டு யூ வாண்ட் டு ரைட் அ நாவல்னு கேட்குது. கேரக்டர்ஸ் நேம் சொல்லுதுங்கிறது. அந்த பிளாட்டு, அந்த மைய கரு, அதை என்னென்னு சொல்லு. ஒரு கதையில் வந்து பொதுவாக சில திரைப்படங்களில் ஒரு கதாநாயகன் வர்றாரு, ஒரு கதாநாயகி வில்லனுடைய மகளாக தான் அவள் இருப்பாள். இதே தான் கதையாக இருக்கும். ஆனால் அது ஓடிச்சு. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அதுக்கு ஒரு பேர், இவளுக்கு ஒரு பேர், வில்லனுக்கு ஒரு பேர். சில நிகழ்ச்சிகள், ஒரு ஏதாவது நியாய விலைக்கடை, அங்கே ஒன்று சந்திக்கிறாங்க, சண்டை வருது, கடைசியில் வில்லன் சிறைக்கு சென்று விடுகிறார், கதாநாயகன் கதாநாயகியை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த கதையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வருது. நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி படம் நிறையா பார்த்துருக்கீங்க. இப்போயும் அதுதான் நடந்துகிட்ருக்கு, சற்று மாறுதலாக. இன்னும் கூட சொன்னால், இந்த ஹெரால்டு பின்டர் என்ற ஆங்கில இலக்கியத்தில் ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கினவர் இருக்கார். இன்றைய தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் அவருடைய கோட்பாடுகளை பின்பற்றித்தான் வருகின்றன. அதில் என்னென்னா, அவருடைய மையக்கருத்து காமெடி ஆஃப் மெனேஸ். த எனிமி இஸ் நாட் அவுட் சைடு த ஃபேமிலி, த எனிமி இஸ் வித்தின் த ஃபேமிலி. அதுக்காக தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. நீங்கள் தொலைக்காட்சி தொடர் பார்க்கின்ற பொழுது உள்ளே இருக்க அந்த மாப்பிள்ளை பையனோட சகோதரி சொல்லுவா, இரு உன்னை நான் பார்க்குறேன், எப்படி நீ குடும்பம் நடத்துகிற, உன்னை எப்படி அத்து விடுறதுக்கு உண்டான வழியை நான் பார்க்குறேன்னு சொல்கிறா. உள்ளே இருக்கிறதே இது வேறெங்கும் இல்லை, கடன் வாங்கப்பட்ட ஒரு கருத்து தான்
ஹெரால்டு பின்டர், அவரை பற்றி தமிழில் யாராவது ஒரு ஆய்வு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா தொலைக்காட்சி தொடரை பற்றி ஆய்வு செய்கிறவர்கள் ஹெரால்டு பின்டரை மறக்கவே முடியாது, அவரையும் சேர்த்து பண்ணணும். எனவே தமிழுக்கு உரிய இந்த மெய்நிகர் கருவிகளை மேம்படுத்துவது பற்றிய ஒரு ஆய்வினை யாராவது அல்லது ஒரு குழுவோ அல்லது ஒரு தனி ஆய்வாளரோ மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதற்கு தமிழ்ச்சங்கம் ஏதேனும் செய்தால் அது ஒரு மிகப்பெரிய தமிழ் தொண்டாக இருக்கும். தமிழ் இலக்கியத்தை பற்றி ஆய்வு செய்வது மாத்திரம் தமிழ் ஆய்வு அல்ல. இன்றைய காலகட்டத்தில் இந்த மெய்நிகர் கருவிகளையும் தமிழுக்கு உதவுவது போல மேம்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் ஐயா முனைவர், பொதுவாக ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றுபவர் இறுதி வரை உரையாற்றுவோம் வரை தலைவர்கள் இருப்பதில்லை. ஐயா அவர்கள் இங்கு உடனிருந்தது இதுவும் ஒரு பெரிய கௌரவமாக கருதுகிறேன். எனவே இந்த தமிழுக்கு செய்ய வேண்டிய இந்த கருத்தினை ஒரு மைய கருத்தாக எடுத்து தமிழாராய்ச்சி நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று தாழ்மையோடு யோசனையை பரிந்துரையை சொல்லிக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பள்ளி மாணவர்களுக்கும் நன்றி, வணக்கம். மிக அருமையானதொரு உரை. செயற்கை நுண்ணறிவை எப்படி மாணவர்கள் கையாள வேண்டும் என்பதையும் அணுக வேண்டும் என்பதையும் மிக சுவாரஸ்யமாகவும் அருமையாகவும் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். செயற்கை கவிதை எழுத, கட்டுரை எழுத, ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதற்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பதையும் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். ஸ்ரீமுருகன் ஐயா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்று உரை நிகழ்த்திய அரியரவேலன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீமுருகன் ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை வழங்கி சிறப்பிக்க உலக தமிழ்ச்சங்கம் இயக்குனர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெருமக்களே, என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்றால், திரு அரியரவேலன் அவர்கள் உடைய பெரியப்பா தான் நூற்றாண்டு நாயகர் தில்லைநாயகம். இப்படி ஒரு உறவு செம்மல் கிடைத்ததே அவருக்கு தான் நற்பேறு. ஏனென்றால் தமிழகமே போற்றுகின்ற நூலகத் தந்தையினுடைய உறவு செம்மல் அவர்கள் மிக நுட்பமாக எல்லோருக்கும் நன்கு புரியும்படி நூலகத் தந்தையை அவர்களை பற்றி குறித்து பேசியதை கேட்டு நாம் எல்லாம் இன்புற்றோம். அதே போல திரு பேராசிரியர் ஆதி ஸ்ரீமுருகன் ஒரு நுண்ணாய்ந்த தலைப்பு. பல நேரங்களில் நான் கூட எங்களுடைய வீட்டில் என்னுடைய மகள் என்னை பெயரிட்டு அழைப்பதை விட இந்த அலெக்சா அலெக்சா என்று உரிமையுடன் அழைத்து கொண்டு அவர்கள் பாடம் படித்ததையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் எல்லோரும் இங்கே இருப்பதனால் எவ்வளவு தூரம் அந்த பாவேந்தர் பாடலே இப்பொழுது நான் மாற்றிவிட்டேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத கணினி என்றே சங்கே முழங்கு என்ற அளவிற்கு கணினியுடன் ஒன்றுமே செய்ய முடியாமல் அவர்களுடன் கணினி நம்முடன் இணைந்து விட்டது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் கணினியை விட்டு வராமல், அந்த திறன்பேசியை விட்டு வராமல் இருக்கிறார்களே என்ற ஒரு ஏக்கம் பல பெற்றோர்களுக்கு உள்ளது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் அந்த குனிந்த தலையுடன் அதை இயக்கிக்கொண்டே அவர்கள் சீருந்துகளிலும் பேருந்துகளிலும் சென்று கொண்டிருக்கும் பொழுதும் இப்பொழுது சில தெருமுனைகளில் கூட நீங்கள் பார்க்கலாம், பல பேர் நான் கூட என்னை பார்த்து தான் பேசுகிறார்கள் என்று நினைத்து சிரித்து பேசுவேன். அவர்கள் என்னை முறைத்து போவார்கள்.
பிறகுதான் தெரிந்தது அது காதில் ஏதோ வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டே போகிறார்கள் என்று. அது எவ்வளவு தூரத்திற்கு, ஆனால் அதை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் கதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், கவிதை எழுதலாம் என்று ஒரு 78 வயது அறிஞர் இன்றைக்கு இளைஞராக மாறியிருக்கிறார். நான் அவரை பார்த்து அவர் பேசுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய தாயாரை தான் நான் நினைத்து கொண்டேன். என்னுடைய தாயார் 88 வயது வரை வாழ்ந்தவர். அவர்கள் எந்நேரமும் ஒரு கை கணினியுடன் தான் தன்னை இயக்கிக் கொண்டே இருந்தார்கள். அந்த வயதில் அவர்களுக்கு அதில் ஒரு பெரிய தேடல் கிடைக்கப் பெற்றது. என்னுடைய தந்தையார் தன்னுடைய இறுதி காலத்தில் நூல்களை படிப்பதை விட அந்த நூலகம்.com வலைதளத்தில் இருந்த நூல்களை தன்னுடைய செல்பேசி திரையிலேயே நான் நூல்களை படித்து மகிழ்கிறேன் என்று அவர் என்னிடம் சொன்னதையும் நான் நினைந்து உருகுகிறேன். அவர் சொன்னது போலத்தான் பல நிலைகளில் அரசு அலுவலர்களும் அரசு அலுவலகங்களும் இன்னும் அந்த கணினியை இன்னும் நுட்பமாக கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆர்வம். அலுவலகத்தில் மட்டும், அதுவும் குறிப்பாக அரசு அலுவலகத்தில் மட்டும் எந்த தரவை கேட்டாலும் நாங்கள் எளிதில் கொடுக்க மாட்டோம். அது கணினி வழியாக செய்துவிடலாம் என்று நானும் பலமுறை முனைந்து பார்த்தாலும் தரவுகள் தயாராக இருந்தாலும் மனிதர்கள் தயாராகவில்லை. அந்த சூழலை இந்த கணினி உலகம் மாற்றிக்கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து நான் ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக என்னுடைய அனைத்து உரைகளையும், நான் சொல்லுகிற அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கருத்துரைகளையும் சொல்ல சொல்ல கணினியில் செல்பேசியில் தட்டச்சு செய்து காட்டுகிறது. அதனால் தட்டச்சர் என்ற ஒரு நிலையே தேவையில்லை. இன்றைக்கு நாமே அருமையாக சொல்ல சொல்ல தட்டச்சு செய்கின்ற ஒரு அருமையாக கணினி உலகம் மாறியிருக்கிறது. பேராசிரியர் சொன்னது போல இன்றைக்கு ஆய்வு அறிஞர்களுக்கு இந்த கட்டுரைகளை எல்லாம் எடுப்பதும், கவிதைகள் வடிப்பதும், ஆய்வு கட்டுரைகளை உருவாக்குவதும் அறிந்தாலும் அது உனக்கு போதுமா என்று கேட்டாலும் எனக்கு போதாது, இன்னும் தேவை என்பதற்குத்தான் நூலகங்கள் தமிழகத்தில் பல இடங்களில் உள்ளது. என்றைக்கும் அந்த தேடி தேடி அந்த நூல்கள் வாயிலாக நாம் படித்து வருகின்ற அந்த அறிவு களஞ்சியங்கள் தான் நிலைத்து இருக்கும். வேண்டுமென்றால் பேராசிரியர் சொன்னது போல கணினி நமக்கு கருவியாக உதவும். அந்த உதவும் என்பதைத்தான் மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், அனைத்தும் அலெக்சா செய்து கொடுத்து விட்டால் நம்முடைய படிப்பிற்கும் நூலக வாசிப்பிற்கும் தேவையில்லாமல் போய்விடக்கூடாது என்ற ஏக்கத்தில்தான் இன்னும் பல தெரிவு நிலைகள் உள்ளது என்பதை தெரிவித்து, அவர்கள் இருவருடைய உரை செம்மாந்த உரையாக இன்றைய தமிழ்க்கூடல் நிகழ்வு உளமாற சிறப்பாகவே நடைபெற்றிருக்கிறது. அதற்கு ஏற்ற துணையாக ஏபிடி துரைராஜ் மேனிலை பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டதை நான் பெருமிதமாக வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரை மாவட்ட தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பாக நடைபெற்ற செம்மொழி நாள் கட்டுரை பேச்சு போட்டிக்கான பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. வெற்றி பெற்ற மாணவர்களை அறிவிக்க தட்டச்சர் கோகுல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முனைவர் ம. சுசிலா அம்மா அவர்கள், துணை இயக்குனர் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் முதல் பரிசு சே. அழகு பாண்டி, பாரதியார் 11 மேல்நிலைப்பள்ளி எழுமலை. இரண்டாம் பரிசு பா. ஜனனி, சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. மூன்றாம் பரிசு சி. சக்தி கணேஷ், தியாகராசர் நன்முறை மேல்நிலைப்பள்ளி.
பேச்சு போட்டி பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் முதல் பரிசு ஆ திசாந்த் ஜோதி மேல்நிலைப்பள்ளி நரிமேடு. இரண்டாம் பரிசு சோ இ காயத்ரி சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. மூன்றாம் பரிசு சா தா ஜெயஸ்ரீ அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருமங்கலம். கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் முதல் பரிசு கா பிரபாவதி மீனாட்சி அரசு மகளிர் கலைக்கல்லூரி மதுரை. இரண்டாம் பரிசு பே சிவகுமார் பராசக்தி கல்வியியல் கல்லூரி கோட்டைப்பட்டி. மூன்றாம் பரிசு மீ சுமையா பர்வீன் மீனாட்சி அரசு மகளிர் கலைக்கல்லூரி. கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் முதல் பரிசு சா சுபநதி சுப்பிரமணி தியாகராசர் பொறியியல் கல்லூரி திருப்பரங்குன்றம். இரண்டாம் பரிசு வே கார்த்திகேயன் தியாகராசர் கல்லூரி தெப்பக்குளம். மூன்றாம் பரிசு நே மீனாம்பிகா அரசு சட்டக்கல்லூரி மதுரை. வெற்றி பெற்ற மாணவர்கள்லாம் அப்படியே முன்னாடி வந்துருங்க. ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கலாம். 12 பேரும் முன்னாடி வந்துருங்க. வெற்றி பெற்ற மாணவர்கள்லாம் முன்னாடி வந்துருங்கப்பா. ஐயா அன்பிற் தவமில்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரையும் ஏபிடி துரைராஜ் மேல்நிலைப்பள்ளியும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த 2025-26 நிதியாண்டிற்கான முதல் தமிழ்கூடல் நிகழ்வு இன்று மிகச்சிறப்பாக நூலக தந்தை திரு வே தில்லைநாயகம் ஐயா அவர்களின் 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு சிறப்பு தமிழ்கூடலாக அமைந்திருப்பது இங்கு பெரும் மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றியிருக்கிறது. இந்த தமிழ்கூடல் நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற உலகத் தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் முனைவர் ஔவை அருளையா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றேன். ஐயா அவர்கள் உலகத் தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனராக பொறுப்பேற்று இன்றோடு 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. அது சரியாக இதே நாளில் இன்று மீண்டும் அந்த நிகழ்வு அமைந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. மிகச்சிறப்பாக தில்லைநாயகம் ஐயா அவர்களை நினைவு கூறும் வகையில் அவருடைய தம்பியின் மகன் மிக சிறப்பாக இங்கு வருகை தந்த அரிகரவேலன் ஐயா அவர்கள் தில்லைநாயகம் ஐயா அவர்களை பற்றிய அந்த நூலக தமிழ் குறித்து மிக சிறப்பான உரை தந்தார். தில்லைநாயகம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் நூலகம், அந்த நூலகவியல் எப்படி நுழைந்தது என்பது தொடங்கி நூலகம் நூலகவியல் என தன் வாழ்க்கையை அவர் எப்படி கட்டமைத்து கொண்டார் என்பதையும் நூலக தமிழ் என்ற ஒரு கருத்தினை எவ்வாறு நிறுவினார் என்பதையும் அறிவியல் துறையில் பிறந்த அந்த நூலகவியல் என்பது ஆதி தமிழ் மரபில் எப்படியெல்லாம் இடம்பெற்றிருந்தது என்பதையும் எப்படி நிரூபித்தார் என்பதையும் அழகாக அவர் சொன்னார். அதோடு நூலகவியலின் வரலாற்றினையும் அவருடைய உரை நமக்கு அறிய தந்தது. ஐயா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பிலும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களின் சார்பிலும் நன்றினை தெரிவித்து மகிழ்கின்றோம். நன்றி ஐயா. அடுத்ததாக ஆதி ஸ்ரீ முருகன் ஐயா அவர்கள் 78 வயதிலும் இன்னும் இளைஞரை போல் இங்கே இருக்க நிறைய இளைஞர்களுக்கு தெரியாத செய்தி ஐயா அவர்களுக்கு நிறைய தெரிந்திருக்கிறது. வா மாமா வா என்று செல்லமாய் அவர் சாட் ஜிபிடியில்
பங்கேற்று அதை எப்படி கையாளணும், என்னென்ன முறையில், அதில் மிகச்சிறப்பாக பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பயமே மாணவர்கள் கையில் இருக்கக்கூடிய திறன்பேசி தான். ஏன்னா அது ஒரு பேய் பூதம் மாதிரி கூட நம்மளை பயமுறுத்துறது இருக்கிறது. ஆனால் அதில் ஐயா இன்றைக்கி ஒரு தெளிவு அழகாக சொன்னாங்க, பிள்ளைங்க அவ்வளோ எளிதாக கெட்டு போயிட மாட்டாங்க அப்படின்றத. இது எங்களுக்கு ஒரு இன்னொரு புரிதலை ஏற்படுத்தி இருக்குது. அதன் மூலமாக அந்த மாணவர்களை நாங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத ஒரு எல்லாருக்கும் ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு பார்வையை ஐயா அவங்க அந்த உரை மூலமாக தந்திருக்கிறார். மிக சுவைப்பட அவருடைய உரை அமைந்தது. நிறைய குதூகலமிக்க ஒரு உரை, அவருடைய பேச்சிலேயே அந்த மகிழ்ச்சி இருந்தது. ஐயா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பில் மிக்க நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்னும் 100 ஆண்டு நீங்கள் வாழ்ந்து சிறக்க ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா 3 தலைமுறையை பார்த்ததுன்னு சொன்னது மிக சிறப்பாக இருந்தது. அதுவும் அந்த ஃபேண்டா விளம்பரம்லாம் எவ்வளவு கவர்ந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஐயா சொல்லும்போது நமக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. நம்ம இன்னும் நிறைய கவனிக்க தவறுகிறோம், ரசிக்க தவறுகிறோம் என்பதை ஐயாவுடைய உரை தருது. ஏன்னா 68ல் பார்த்த அந்த விளம்பர நுணுக்கம் இன்னமும் அவர் மனசில் இடம்பெற்றிருக்கிறதுன்றதை மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்வில் பங்கேற்று செம்மொழி நாள் விழாவில் மாணவர்களுக்கு பரிசளித்த தமிழ் வளர்ச்சித்துறையின் துணை இயக்குனர் முனைவர் மா சுசிலாம் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் பங்கேற்று சிறப்பித்த மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றோம். மதிய உணவு உண்டு, அனைவரும் உணவருந்தி விட்டு செல்லவும். நிறைவாக நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गागे तब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे